என்னுடைய குரல் அவ்வளவு விசுவாசம் இல்லை இன்றைக்கு. அனைவருக்கும் வணக்கம். இன்று நாங்கள் தமிழ் பற்றிய ஒரு உரையாடலை தொடங்கி இருக்கின்றோம். பிரதான காரணம், தமிழ் பற்றிய ஒரு உலக கருத்தரங்கு டொரண்டோ பல்கலைக்கழகத்திலே ஸ்காபரோ வளாகத்தில் மிக அண்மையில் 2ஆம் தேதி, இந்த மாதம் 2ஆம் தேதி நிகழ்ந்தது. அதில் உலக நாடுகளிலிருந்து பலரும் வந்து பங்கு பற்றினர். இங்கே இருக்கிற துஷ்யந்தி குணரட்னம், அவ வசந்தத்தினுடைய காப்பாளராக மேனேஜராக நாங்கள் அவை இப்பொழுது இந்த மாதத்தில இருந்து அவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார். அத்துடன் அவர் அந்த மகாநாட்டிலே மிகுந்த அக்கறையுடன் பல தொழிற்பாடுகளை செய்தார்கள். சீதாலட்சுமி கூட சொன்னார், தனக்கு தெரிந்த பிள்ளைகள் அவர் கூட்டி தெரிஞ்சார், வீட்டில் போய் நின்றாங்கள், அப்படியெல்லாம் செய்தன்னு சொல்லியிருந்தா. தமிழை வளர்க்க வேண்டும் என்பதிலே மாற்று கருத்தில்லை. அது யாரும் எவரும் அதை விரும்பித்தான் செய்கிறார்கள். இங்கு இருக்கின்ற 3வது தலைமுறை பிள்ளைகளை தமிழ் பேச வைக்க வேண்டும் என்பதில் பெற்றாரும் மிகுந்த அக்கறையுடன் செயல்படுகிறார்கள். அதாவது இந்த புலம்பெயர்ந்த நாடுகளிலே, புலம்பெயர்ந்த நாடுகள் என்று நாங்கள் சொல்லும் பொழுது, பிரித்தானியருடைய ஆட்சி காலத்திலே எல்லா நாடுகளிலும், சிங்கப்பூர், மலேசியா, இலங்கை, கிழக்கு ஆசிய நாடுகள், ஃபிஜி போன்ற பல இடங்களிலே தமிழர்கள் குடிபெயர்ந்தார்கள். எங்களுக்கு அந்த தமிழர்கள் இன்று தமிழ் வளர்த்து கொண்டிருப்பதை பார்க்கும் பொழுது மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. அதே நேரத்திலே சில இடங்களிலே அந்த தமிழ் பேசும் மக்கள் இருக்கிறார்கள். அவருடைய புராதன பழைய காலத்திலே அவர்கள் செய்த தமிழ், உதாரணமாக தீ மிதித்தல் பற்றி கூட தனிநாயகம் அடிகளார் எழுதியிருந்தார். அவர் அங்கு சென்று கிழக்கு இந்திய பிரதேசத்தில், மன்னிக்கோணும், மேற்கிந்திய பிரதேசத்தில் ட்ரினிடாட், ஜமைக்கா போன்ற நாடுகள் எல்லாம் அவர் சுற்றி வந்திருக்கிறார். அதிலே ஒரு தமிழ் பேசும் ஒரு வயோதி வரை தான் சந்தித்ததாக குறிப்பிட்டிருந்தார். ஆனால் அங்கு மற்ற யாரும் தமிழ் பேசவில்லை. ஆனால் அவர்களுடைய வரலாற்றிலே அவர்கள் செய்யும் சில செயல்பாடுகளிலே தமிழ் சொற்கள், உதாரணமாக தீ மிதித்தல் கூட அந்த செயற்பாட்டிலே இருப்பதாகவும், தைப்பொங்கல் சிறப்பாக கொண்டாடுவதாகவும் கூறியிருந்தார். அதே போல தென் ஆப்பிரிக்காவிலே தமிழ் ஓரளவுக்கு பாதுகாக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது. இன்று அதனை வளர்க்க வேண்டும் என்று மிக ஆர்வத்துடன் செயல்படுவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே போலத்தான் புலம்பெயர்ந்த நாடுகள் என்று நாங்கள் சொல்லும் இந்த நாடுகளிலே, அதாவது இன்று புலம்பெயர்ந்த நாடுகள் என்று 83வது கலவரத்தின் பின்னர், 1983 பின்னர் இலங்கை தமிழர் சாரையாக வெளியேறி எல்லா நாடுகளிலேயும் குடியேறி இருக்கிறார்கள். குறிப்பாக ஐரோப்பா, வட அமெரிக்கா, கனடா உட்பட வட அமெரிக்கா போன்ற நாடுகளிலே நிறையவே குடியேறி இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் புலம்பெயர்ந்த துன்பம், அவர்கள் அனுபவித்த கஷ்டங்கள் போன்றனவற்றால் அவர்கள் இந்த தமிழ் மொழியை வளர்ப்பதற்கு சற்று பிந்தி விட்டார்கள். ஏனென்றால் அவர்களுடைய ஜீவிதம் மிக முக்கியமாக இருந்தபடியால் இன்று அவர்கள் ஒரு நல்ல நிலையிலே இருந்து கொண்டு தங்களை பின்னோக்கி பார்க்கும் பொழுது தாங்கள் யார் என்பதை அவர்கள் உணர தொடங்கி இருக்கிறார்கள். அதனாலே அவர்களுடைய பிள்ளைகள் பரம்பரையாக அந்த பிள்ளைகள் இந்த நாடுகளிலே இருக்கும் பொழுது அந்த நாடுகளிலே தமிழை வளர்க்க வேணும், அவர்கள் தமிழர்கள் என்று தங்களை அடையாளம் காண வேண்டும் என்பதிலே மிகுந்த அக்கறையுடன் பலரும் செயற்படுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் இந்த செயற்பாடுகள் ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு நிலையிலே இல்லாமல் இருப்பதை நாங்கள் அவதானிக்க முடிகின்றது. பேராசிரியர் சீதாலட்சுமி கூட அது பற்றி சில விடயங்களை பகிர்ந்து கொண்டார். அவர் சிங்கப்பூரிலே தமிழ் வளர்ப்பதிலே மிக முக்கியமான ஒருவராக இருக்கின்றார். அவர் சிங்கப்பூர் புலம்பெயர்ந்த நாடுகளிலே, அதாவது முன்னர் புலம்பெயர்ந்த நாட்டிலே ஒன்றுதான் சிங்கப்பூர்,
அங்கு தமிழை வளர்ப்பதற்கு தமிழ் வந்து ஒஃபிஷியல் லாங்குவேஜாக இருக்கிற நாடுகளிலே ஒன்று தமிழ் சிங்கப்பூர். அந்த சிங்கப்பூரிலே தமிழை வளர்ப்பதற்கு அவர்கள் மிக அரும்பாடுபடுகிறார்கள். இன்று அந்த பெற்றோர்கள் கூட தமிழை வளர்க்க வேண்டும் என்பதிலே ஆர்வத்துடன் செயற்படுவதை காணக்கூடியதாக இருக்கு. அவர்கள் கணனி வழியாக வெப்சைட் வழியாக நிறைய வேலைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அத்துடன் இந்த NIE என்ற அந்த இன்ஸ்டிடியூட், நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷன் என்று சொல்வது, அந்த கல்வி புலத்திலே ஏராளமான நூல்கள் வெளிவந்திருக்கின்றன. அடுக்கடுக்காக நான் அந்த நூல்கள், பல நூல்களை நான் வாங்கினேன், வாங்கி வைத்திருக்கிறேன். அந்த நூல்களிலே அவர்கள் பிள்ளைகளை எவ்வாறு ஒரு படிமுறையிலே இந்த தமிழை பேச, எழுத, வாசிக்க, தமிழை தக்க வைக்க முடியும் என்பதை காட்டியிருக்கிறார்கள். அந்த வகையிலே அவர்களுக்கு நாங்கள் வணக்கம் செலுத்த வேண்டும். அவர்கள் உலகிலே ஒரு பிரதான வழிகாட்டிகளாக இருப்பதாகத்தான் நான் அவர்களை கொள்கிறேன். அதாவது தமிழ் வந்து 2வது மொழியாகத்தான் இந்த நாடுகள் எல்லாவற்றிலையும் வழங்குகின்றது. பிள்ளைகள், நாங்கள் வயது வந்தவர்கள் முதல் மொழியாக பேசிக்கொண்டிருந்தாலும் எங்களுடைய பிள்ளைகள் அதனை பெற்றுக்கொள்வது வந்து 2வது மொழியாகத்தான். எங்களோட பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளைகள் என்று. ஆகவே அதனை இது 2வது மொழியான நிலையிலே வைத்து எவ்வாறு நாங்கள் இவர்களுக்கு ஊட்டலாம், எவ்வளவு உற்சாகப்படுத்தலாம், எப்படி வளர்க்கலாம் போன்ற விடயங்களிலே மிகுந்த அக்கறை நாங்கள் செலுத்த வேண்டிய ஒரு காலகட்டம். இதிலே யார் இந்த தமிழை படிப்பிக்கிறார்கள், நீங்களா நாங்களா என்ற அந்த போட்டிகளை விட்டு இந்த தமிழை தக்க வைப்பதற்கு 2வது மொழியாக வழங்கும் இந்த நாடுகளிலே எல்லோரும் இணைந்து எவ்வாறு செயற்படலாம். தமிழை முதல் மொழியாக பேசும் ஒருவர் தமிழை வளர்ப்பதற்கு செய்கின்ற அந்த வேலைகள் வந்து மிக முக்கியமானவை. அப்ப அந்த அவர்கள் வந்து இப்பொழுது இருக்கிறார்கள். இப்ப சீதாலட்சுமி முதல் மொழியாக தமிழை பேசும் ஒரு பெண். அப்ப அவர் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில படித்தவர். அப்ப அவர் போல ஆட்கள் வந்து இனி அடுத்த பரம்பரைக்கு வந்து இல்லாமல் போற ஒரு நிலை வருகின்றது. அப்ப எங்கண்ட இப்ப இருக்கிற பிள்ளைகள் மொழியை வளர்ப்பதற்கு எவ்வாறான செயற்பாடுகளை செய்ய வேண்டும், நாங்கள் அதுக்கு எவ்வாறு உறுதுணையாக இருக்கலாம் என்பதை பற்றிய விடயங்களை நாங்கள் கலந்தாலோசிக்க என்று இருக்கின்றோம். இதிலே நீங்கள் இதிலே கலந்து கொள்ளுபவர்களுடைய கருத்தாடல் மிக மிக முக்கியமானது. முதலாவதாக நான் சீதாலட்சுமி, பேராசிரியர் சீதாலட்சுமி அழைக்கின்றேன். அவர் டொரண்டோவுக்கு முன்னமும் வந்து நானும் அவரும் ஒரு மேடையிலே பேசக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. அதாவது சிவன் கோயில் அப்பொழுது இருக்கும் பொழுது ஸ்காப்ரோவிலே அதிலே அவரும் வந்திருந்தார். இப்பொழுது அவர் இந்த மகாநாட்டுக்கு அவருக்கு வர முடியாத ஒரு சூழல், அவள் நிறைய விஷயங்கள் செய்து கொண்டிருப்பதால் எல்லாவற்றுக்கும் அவர் போக முடியாத ஒரு நிலையில இருக்கிறார். ஆனால் அவரிடம் இருக்கும் அந்த ஆர்வம் அது அளப்பரியது. இப்பொழுது நான் நிறைய தகவல்களை அவர் தரப்போகின்றார். ஆகவே அவரை இப்பொழுது நான் அழைத்துக் கொண்டு அடுத்தபடியாக நாங்கள் எங்களுடைய டொரண்டோவிலே வாழும் தமிழை வளர்க்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி நிற்கும் துஷ்யந்தியை பற்றிய அறிமுகத்தை செய்வோம். இப்பொழுது பேராசிரியை சீதாலட்சுமியை இப்பொழுது அழைக்கிறேன். அனைவருக்கும் முதலில் வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த பேராசிரியர் பார்வதி கந்தசாமி அவர்களுக்கும், அவர்கள் மதிப்பிற்குரிய துஷ்யந்தி குணரத்னம் அவர்களுக்கும் முதலில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி இங்கு காலை 7 மணிக்கு இடம்பெறுகிறது. இந்த இணைய இணைப்பு என்பது எப்போதும் சில நேரம் ஆரம்பத்தில் கொஞ்சம் சவால் மிக்கதாக இருக்கும். இங்கு நிறைய நண்பர்கள் பல நாடுகளிலிருந்து வந்திருக்கிறீர்கள். அனைவருக்கும் முதல் வணக்கம். இது ஒரு கொஞ்சம் அவசரமாக செய்யப்பட்ட ஒரு படைப்பு தான். ஆனால் எந்த ஒரு படைப்பிலும் முழுமையாக எல்லா செய்தியையும் தர முடியாது என்று என்னால் தெளிவாக சொல்ல முடியும். இருந்தாலும் 1/2 மணி நேரம் என்று கொடுத்ததால் நான் சில கருத்துக்களை சுருக்கமாக தருகிறேன். அந்த வகையில் இப்பொழுது அந்த படைப்பை நான் இப்ப பகிர்கிறேன். ஸ்கிரீன்.
இப்பொழுது படைப்பு தெரிகிறதா? தெரிகிறது. தெரிகிறது. உங்களோட தெரிகிறது. PowerPoints. நான் இப்பொழுது இது ஷேர்ல போடுறேன். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த வகையில பாத்தீங்கன்னா, புலம்பெயர்ந்த நாடுகளில் தமிழ் வாழுமா? அதாவது தமிழகத்துக்கு வெளியில் புலம்பெயர்ந்த நாடுகள் என்று பார்க்கும் பொழுது இலங்கை, பிறகு சிங்கப்பூர் ஆகிய நாடுகளில் தமிழ் மொழி ஒரு அதிகாரத்துவ மொழியாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, மலேசியா நாட்டில் அங்கு மக்கள் தமிழை நன்றாக வாழ வைக்கிறார்கள். அங்கு தமிழ் பள்ளிகள் இன்னும் தொடர்ந்து இருக்கின்றன. இது தொடர்பான சில படைப்புகள் எங்களுடைய தேசிய கல்விக் கழகத்தில் ஆசிய மொழிகள் மற்றும் பண்பாடுகள், ஏசியன் லாங்குவேஜஸ் அண்ட் கல்ச்சர்ஸ் அப்படிங்கிற ஒரு இணைய பக்கத்துல நாங்க ஒவ்வொரு காலாண்டுக்கும் நடத்துகின்ற கருத்தரங்களை மலேசியாவில் பேராசிரியர் ராஜேந்திரன் அவர்கள் அங்கு தமிழ் எப்படி இருக்கிறது என்று 1 மணி நேரத்துக்கு ஒரு விரிவான படைப்பை படைத்திருக்கிறார். பிற தமிழ் சம்பந்தப்பட்ட படைப்புகளும் அதில் இருக்கின்றன. இது தேவைப்பட்டால் நான் அவங்க மதிப்பிற்குரிய துஷ்யந்தி அவர்களுக்கு நான் அனுப்பி வைக்க முடியும். இங்கு நான் ஒரு பருந்து பார்வையாக தான் நான் இந்த படைப்பை இங்கு பார்க்கிறேன். இந்த புலம்பெயர்ந்த நாடுகளில் தமிழ் வாழுமா என்றால், பல்வேறு காலகட்டங்களில் தமிழர்கள் பல்வேறு காரணங்களுக்காக புலம்பெயர்ந்திருக்கிறார்கள். சொந்த நாட்டில் அல்லது சொந்த கிராமத்தில் இன்னும் சிறப்பாக வாழ வேண்டும், அல்லது அங்கு இருந்த சமுதாய ஏற்றத்தாழ்வுகள் காரணமாக ஆரம்ப காலத்தில் இலங்கைக்கு வந்திருக்கிறார்கள். பிறகு அங்கிருந்து மலேயாவுக்கு வந்தார்கள். பிறகு மொரீஷியஸ் சென்றார்கள். பிறகு தென்னாப்பிரிக்கா, குவாடலூப் என்ற கரீபியன் தீவுகள், பிஜி தீவுகள், இங்கெல்லாம் அவர்கள் சென்றிருக்கிறார்கள். அங்கு சீஷல்ஸ் என்ற ஒரு நாட்டில் இன்னும் அவர்கள் தமிழை நன்றாக பேசுகிறார்கள். மற்றபடி மொரீஷியஸில் அவர்கள் தமிழை வழிபாட்டு முறையில் அவர்கள் அதிகமாக பயன்படுத்துகிறார்கள். ஆனால் அவர்கள் பேசுவதில் சற்று பின்தங்கிய நிலையில் இப்பொழுது அந்த பேச்சு என்பது அங்கு பேச்சாளர்களை உருவாக்கும் வகையில் அரசாங்கமே நிறைய ஏற்பாடுகளை செய்து வருகிறது. சரி, இப்பொழுது சிங்கப்பூரை ஒரு பருந்து பார்வையில் பார்க்கும்போது இது ஒரு கட்டுரை, அதாவது ஊர் திரும்பியவர் வேரூன்றியவர் என்று ஒரு புத்தகம் இங்கு திரு அருண் மகிழன், செல்வி நளினா கோபால் அவர்களால் தொகுக்கப்பட்டது. இதில் 1000 ஆண்டு காலமாக எவ்வாறு தமிழர்கள் இந்த நாட்டுக்கு வந்தார்கள், இப்பொழுதெல்லாம் நம்ம விமானத்தில் போவதை பற்றித்தான் யோசிக்கிறோம்னா, அந்த காலத்தில் அவர்கள் கடலோடு, கப்பலோடு அவர்கள் பல நாடுகளுக்கு சென்றிருக்கிறார்கள். நிறைய பணம் படைத்தவர்களுக்கு கூட பணம் கொடுத்து உதவும் ஒரு தொழிலை செய்திருக்கிறார்கள். பிறகு நிறைய விற்பனை செய்திருக்கிறார்கள், வணிகம் செய்திருக்கிறார்கள். அவர்களில் இந்தியர்கள் பலரும் முக்கிய இடம் பெற்றாலும் தமிழர்கள் அதிகமாக இடம் பெற்றிருக்கிறார்கள். இந்த நூலில் எழுதப்பட்ட ஒரு கட்டுரை. இது ஆங்கிலத்திலும் வந்திருக்கிறது, தமிழிலும் வந்திருக்கிறது. அந்த வகையில் தமிழிலும் ஆங்கிலத்திலும் வந்த அந்த கட்டுரையைத்தான் நான் இங்கு ஒரு முக்கிய ஆதாரமாக கொண்டிருக்கிறேன். இந்த கட்டுரை தேவை என்றால் இந்த நூலை நாம் வாங்கி பார்க்கலாம். இந்த கட்டுரையும் தேவை என்றால் நான் அந்த நூலாசிரியர்கள் அனுமதியோடு நான் வாங்கி அனுப்பி வைக்க முடியும். தமிழ் மொழி கல்வி புதிய சாத்தியங்கள், அதாவது இது பேராசிரியர் கோபிநாதன், அவர் கல்வித்துறையில் முக்கியமான ஒரு பேராசிரியர். பிறகு டாக்டர் வனிதாமணி சரவணன், அவரும் ஒரு இணை பேராசிரியராக ஆங்கிலத்துறையில் இருந்தவர். நாங்கள் மூவரும் இணைந்து இந்த கட்டுரையை ஒரு முழுமையான தமிழ் கல்வி ஆரம்ப காலத்திலிருந்து கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு வரை எப்படி இருந்திருக்கிறது என்று அது ஒரு விரிவான பார்வையை கொடுத்திருக்கிறது. இன்றைக்கு உலக நாடுகளில் சிறுபான்மை சமுதாயங்கள், அந்த சமுதாயங்களின் மொழிகள் நிச்சயமாக சிறப்பாக இருக்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கையை இந்த சிங்கப்பூரில் உள்ள தமிழ் மொழி, அது தொடர்பான பல கல்விக் கொள்கைகள், அதன் செயல்பாடுகள் ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கின்றன. நம்ம ரொம்ப சிறுபான்மை தானே, நமக்கு நிறைய வசதிகள் இல்லையே என்று யோசிக்க வேண்டியதில்லை. ஒரு சிறிய நகர நாடே இன்றைக்கு உலக அளவில் தனக்கென ஒரு முதல்நிலை நாடாக பெயர் பெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது தமிழ் மொழியும் கட்டாயமாக வாழும். புலம்பெயர் நாடுகளில் தமிழ் வாழும். ஆனால் அதற்கு நாம் எடுக்க வேண்டிய முன்னெடுப்புகள் தொடர்ந்து இருக்க வேண்டும். கொஞ்சம் தூங்கிவிட்டால் கூட, கொஞ்சம் நாம் பின்தங்கி விட்டாலும் கூட காலமும் நம்முடைய அனுபவங்களும் நம்முடைய செயல்பாடுகளும் சற்று பின்தங்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது என்பதை தெளிவாக சொல்ல முடியும். எனவே எந்த விதத்திலும் நாம் எப்பொழுதும் தமிழ் மொழி நீண்ட நெடுங்காலம் பல நாடுகளில் வாழ்ந்து பல முன்னோர்களால் உருவாக்கப்பட்டு பல இலக்கிய படைப்புகளையும் இலக்கண படைப்புகளையும் கொண்ட ஒரு செம்மொழி. அதனால் இன்றும் அது பேச்சு தமிழிலும் எழுத்து தமிழிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதனால் நிச்சயமாக மனம் தளர வேண்டாம். ஆனால் அதற்கு நாம் எடுக்க வேண்டிய முன்னெடுப்புகள் தொடர்ந்து இடம்பெற வேண்டும். பல தலைமுறைகளுக்கு ஆக வேண்டிய செயல்பாடுகளை நாம் இப்பொழுதே செய்ய வேண்டும். பின்தங்கி விட்டாலும் பரவாயில்லை, நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பது என்னுடைய பணிவான ஒரு வேண்டுகோள்.
சிங்கப்பூர் என்று பார்க்கும்போது அது ஒரு பல இன சமூகம். பல இன சமூகத்துல பல சமயங்கள் இருக்கின்ற ஒரு சமூகம், பல மொழிகள் இருக்கின்ற ஒரு சமூகம். ஒரு மணி நேரத்துக்குள்ள அந்த நாட்டை நாம் ஒரு உந்து வண்டியில் நாம் நிச்சயமாக கடந்து விடலாம். இருந்தாலும் வாய்ப்புகளையும், சவால்களையும் அது ஒவ்வொரு நிலையிலும் எதிர்கொண்டிருக்கின்றது. அந்த சவால்களை கல்வித்துறை வழியாக அது எவ்வாறு செயல்படுத்தியது என்பதை நாம் அறிய முடியும். 1819 வணிக துறைமுகமாக அது அடையாளம் காணப்பட்டது. இதில் எழுத்துக்கள் கொஞ்சம் சின்னதா இருந்தாலும் நான் பேசுறதால அந்த கருத்துக்களை சொல்ல முடியும். ஏன்னா நிறைய விஷயங்களை குடுக்கணும். நான் இப்ப இருக்கிற செய்திகளை விட முன்ன இருந்தது. எப்படி இது இங்க வந்தவர்கள் அல்லது இந்த நாட்டின் அரசாங்கம் எப்படி இந்த தமிழுக்கு ஒரு இடத்தை கொடுத்தது, அதற்கு ஒரு முகத்தை கொடுத்தது, அதை தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறது என்பதை தான் நான் அதிகமாக ஒரு அஸ்திவாரம் போல ஒரு 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 கட்டடத்துக்கு அஸ்திவாரம் மிக முக்கியம். இன்றைக்கு 80 மாடிகள், 90 மாடிகள் எல்லாம் வாழ்கிறோம். ஆனால் அதற்கு அஸ்திவாரம் பலமாக இல்லை என்றால் என்ன ஆகும் என்று நாம் யோசிக்கலாம். அந்த வகையில் 1819 ஒரு வணிக துறைமுகமாக அடையாளம் காணப்பட்டது. ராஃபிள்ஸ் அவர்கள் இங்கு வந்தார்கள். பல நாட்டவர்களும் இங்கு வாய்ப்பு தேடி வந்தார்கள். இன்றைக்கும் இந்த நாட்டுக்கு வாய்ப்பு தேடி வரும்பொழுது இங்கு வந்தால் நிச்சயம் வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்று நாம் சொல்ல முடிகிறது. பிறகு பிரிட்டிஷ் ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியிலிருந்து வந்தவர்கள் என்று பார்க்கும்போது இந்தியர்கள் ஒரு குறிப்பிடத்தக்கவர்களாக இருக்கிறார்கள். பல மொழிகள் அவர்கள் நிறைய மொழிகள் பேசுகின்ற ஒரு நாடு. இன்றைக்கு ஒரு இந்தியா என்றால் ஒரே ஒரு மொழி அல்ல, பல மொழிகள் இருக்கின்ற நிலையில் அந்த பல மொழிகளையும் அவர்கள் கொண்டு வந்ததால் அவர்களிடம் நிறைய வளங்கள் இருந்தன. இந்த பல மொழிகளின் தேர்ச்சியுடன் அவர்கள் வந்தது ஒரு முக்கியமான ஒரு கருத்து. இதில் இந்தியர்களில் அதிகமானவர்களாக தமிழர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு இந்த பிரிட்டிஷ்காரர்களுடைய செயல்பாடுகள், அவர்களிடம் வேலை செய்த ஒரு முறை, இதெல்லாம் மிகவும் உதவியாக இருந்தது. இந்த காரணத்தால் தான் புலம்பெயர் சமூகம் என்று பார்க்கும்போது இந்த தமிழர்கள் இலங்கைக்கு முதலில் போனார்கள். ஆனா போயிட்டு அவங்க தமிழ்நாட்டுக்கு ஆரம்ப காலத்துல வந்தாங்க. ஏன்னா பக்கமா இருக்கிறதால. அடுத்தது மலேயாவுக்கு எல்லாம் செல்லும் பொழுது காப்பி தோட்டங்கள், தேயிலை தோட்டங்கள், ரப்பர் தோட்டங்களில் எல்லாம் வேலை செய்யும் பொழுது இந்த தமிழர்களின் செயல்பாடுகள் ஒவ்வொரு நாட்டிலிருந்தும் அவர்கள் மற்றொரு நாடு செல்வதற்கு உதவியாக இருந்திருக்கிறது. பாசு என்பவர் எழுதிய கட்டுரையில் இவர்கள் எப்படி செயல்படுவார்கள், இவர்கள் எவ்வளவு அமைதியானவர்கள், கஷ்டம் இருந்தாலும் செய்யற வேலையை நல்லா செய்வாங்க, பணிவா செய்வாங்க, நல்லா புரிஞ்சுகிட்டு செய்வாங்க, அதற்கேற்ற உடல் பலம் உடையவர்கள் என்று இவர்கள் ஒவ்வொரு நாட்டிற்கும் செல்லும் பொழுது இவர்களை அந்த 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 கங்காணி முறை வழியே அவர்களை எல்லாம் வேலைக்கு எடுக்கும் பொழுது அந்த முதலில் வேலை செய்யப்பட்ட அந்த நிறுவனத்தில் இருந்த முதலாளிகள் கொடுத்த அந்த மேற்கத்திய முதலாளிகள் கொடுத்த ஒரு சான்றிதழ் அவர்கள் பல நாடுகளுக்கும் சென்று வேலை செய்வதை இன்னும் அதிகமாக ஊக்கப்படுத்தியது. அதை நாம் இன்றும் பார்க்க முடிகிறது. எனவே ஒருவருக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் பெற்ற சில குணநலன்கள், குணப்போக்குகள் ஆகியன அவர்கள் பல நாடுகளுக்கு சென்றாலும் சிறப்பாக செயல்பட முடியும் என்ற ஒரு முத்திரையை, பெயரை பெற்றுக் கொடுத்திருக்கிறது என்று நாம் கூறலாம். அடுத்ததுக்கு போகலையே. அடுத்தது இந்த மாதிரியான சில காரணங்களை ஒட்டிதான் அடுத்தடுத்து கல்வி, வேலை, நாட்டு நடப்பு இதுல எல்லாத்துலயும் இந்தியர்களின் பங்கேற்பு அமைந்தது. அந்த 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் குடியேறிய இந்தியர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆங்கிலேயரை பற்றியும் அவங்க மொழி பழக்க வழக்கங்களை பற்றியும் தெரிந்திருந்தார்கள். இதனால அவர்கள் ஆங்கில வழி கல்வியில் ஒரு காலத்தில் மற்றவர்களை விட முன்னிலையிலும் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஒரு ஆய்வாளர் சொல்வாங்க, பேராசிரியர் கோபிநாதன், இவங்க ஆங்கிலத்துல ரொம்ப சிறப்பா இருந்து கடைசியா தமிழை விட்டு கொடுத்துட்டாங்களோ, தமிழை தாரவாக்குறதுக்காக அப்படி ஒரு நிலை வந்துருச்சோ அப்படின்லாம் நினைச்சாங்க. ஆனா அப்போ வீட்டுல தமிழ் பேசுனதால அவங்களுக்கு ஆங்கில வழி கல்வியில அவங்க முன்னேறி இருந்தாலும் அந்த வீட்டில் பேசிய தமிழ் அவங்கள தமிழ் ரொம்ப நல்லா சிறப்பா செயல்பட உதவி செய்தது. இன்னும் நன்றாக கூறப்போனால் ஒரு குழந்தைக்கு ஆரம்பத்தில் தமிழை கொடுத்தால் அந்த தமிழ் ஒரு வழுக்கு நிலத்துல ஒரு தூண் மாதிரி, ஒரு கைத்தடி மாதிரி இருந்து அவங்க எந்த மொழி கத்துக்கிறதா இருந்தாலும் அந்த தமிழ் பெற்ற அனுபவம் உதவியா இருக்கும். ஏன்னா வாழ்கின்ற பண்பாட்டோட மொழியை கத்துக்கலன்னா நம்ம மற்ற மொழிகளை கத்துக்கிட்டா கூட அந்த பண்பாடுகள் என்று வரும்போது சில புரிந்துணர்வு சிக்கல்கள் இருக்கும் என்பது என்னோட தனிப்பட்ட கருத்து. அடுத்தது தமிழ் பேசும் குடியேறிகள் ரொம்ப அதிகமா இருந்தாங்க. மொத்த மக்கள் தொகையில இந்தியர்கள் ஒரு சிறு விழுக்காடு அப்படின்னா கூட அவங்க தமிழ் மொழி கல்வின்றதும் ஒரு சிறு துறை தான். ஏன்னா அவங்களுக்காக தான் இந்த தமிழ் மொழி கல்வி இருக்கு. நெடுங்கால வாழ்வுன்றது எப்பவுமே கேள்விக்குரியதுதான். அதனால நம்ம எப்பவுமே தொடர்ந்து ஓடிட்டே இருக்கணும். அந்த ஓடுகின்ற குதிரை மாதிரி நம்ம எப்பவும் மொழியை காப்பாற்றிக் கொண்டே இருக்க வேண்டும். ஏன்னா இதனால பல தலைமுறைகள் தொடர்ந்து தம் சொந்த கால்ல நிக்கிறதுக்கும், தமிழர்களா வாழறதுக்கும் உதவி இருக்கும். அவங்க எத்தனை மொழிகள் வேணா கத்துக்கலாம். வாழிட நாட்டோட மொழிகள் எல்லாம் கத்துக்கலாம்.
ஆனாலும் அடிப்படையில அவங்களோட குணப்போக்கு, பிறகு அவங்க வந்து தமிழ் பண்பாடை தெரிந்திருந்தால் அவர்கள் தாங்கள் வாழும் நாட்டுக்கும் நல்ல ஒரு சேவையை செய்ய முடியும். உலகப் போருக்கு பிறகு நிறைய நல்ல வாய்ப்புகள் 2வது உலகப் போருக்கு பிறகு நல்ல வாய்ப்புகள் வந்தன. காலனித்துவ ஆட்சியில வந்து 1956ல வெளியான அனைத்து கட்சி அறிக்கை, ஆல் பார்ட்டி ரிப்போர்ட்ன்னு சொல்லுவாங்க. அது சீன கல்விக்காக முக்கியமா செயல்பட்டாலும், அதன் மூலமா அனைத்து மொழிகளுக்கும் முக்கியத்துவம் குடுக்கிற வகையில அந்த அறிக்கை அமைந்தது. அந்த அறிக்கை வந்து ஒரு குறிப்பிடத்தக்கது. நீங்க வந்து இணையத்துலலாம் அத தேடி பார்த்தா நிச்சயமா நமக்கு கிடைக்கும். அடுத்தது அந்த நூற்றாண்டு என்று சொல்லும்பொழுது, அடுத்து வந்து நிறைய வந்து 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கம், ஒரு சிறந்த நிர்வாக முறை, வரிகள் இல்லாத துறைமுகம் அப்படிங்கிறதால, பொருளாதார வளம் பெற்ற நாடா சிங்கப்பூர் வளரத் தொடங்கியது. குடியேறிகள் வந்து குடும்பங்களோட வந்தாங்க. அதுக்கு முன்னாடி தனி மனிதர்களா வந்தாங்க. குடும்பங்களோட வரும்போது குழந்தைகளுக்கு கல்வி கொடுக்கணும். இன்னைக்கு பள்ளிகள் அப்படிங்கிறது வந்து எல்லா பெற்றோருடைய குழந்தைகளுக்கும் ஒரு முறையான கல்வியை கொடுத்து அந்த நாட்டுல வந்து அவங்க சிறப்பாக வாழவும், நல்ல வேலைக்கு செல்லவும் அவங்கள நம்ம தயார்படுத்தணும். காலனித்துவ முறை கல்விக் கொள்கை வந்து இருந்தது. அரசு வழி அரசாங்கமே ஆங்கில பள்ளிகள் நடத்தப்பட்ட ஒரு முறை இருந்தது. தாய்மொழி வழியாகவும் ஆங்கில கல்வி கற்றவர்களோட தேவை. அதாவது அப்ப எல்லாருக்கும் தமிழ் தான் தெரியும்னா, அவங்களுக்கு வந்து தமிழ் வழியா ஆங்கில கல்விய சொல்லிக் குடுத்து, அவங்கள மொழிபெயர்ப்பாளர்களா உருவாக்கலாம். பிறகு அரசாங்க நிலையில வந்து நிறைய பணிகள கொடுக்கலாம். இதுக்கெல்லாம் வந்து ஆங்கில கல்வி கற்ற தமிழர்கள் தேவை. இது மற்ற மற்ற மொழிகளுக்கும் தேவைதான். கிறிஸ்தவ நிறுவனங்கள் பள்ளிகளை அமைத்தார்கள். அவங்களுக்கு அந்த கிறிஸ்தவ தேவாலய நிதி உதவியாக இருந்தது. சீன இந்திய பள்ளிகள் வந்து அந்தந்த சமூகத்தோட ஆதரவுல செயல்பட்டது. அதுல இருந்த பணக்காரர்கள், வசதி படைத்தவர்கள் கொடுத்த நிதி வச்சு செயல்பட்டாங்க. தமிழர்கள் வந்து தொழிலாளர்கள் கூட வந்து தமிழ் மொழி வாழணும் அப்படிங்கிறதுல முக்கியமா இருந்ததுல அவங்க தங்களுடைய அந்த இருக்கின்ற வளங்களை எல்லாம் ஒன்று திரட்டி வாழ்ந்தார்கள், செயல்பட்டார்கள். தமிழ் பள்ளிகளை எல்லாம் உருவாக்கினார்கள். பிறகு தமிழ் கல்வி உயிர் வாழ்தல் என்று சொல்லும்போது 19ஆம் நூற்றாண்டுல வந்து ஒரு சவால் மிக்க போராட்டம். கிறிஸ்தவ வழிபாட்டு அமைப்புகள் வந்து தமிழ் கல்விக்கு உயிர் தர வேண்டிய நிலை. அதனால கிறிஸ்தவ பள்ளிகள் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டன அந்த காலகட்டத்துல. அவங்களுக்கு நிதி நிறைய இருந்தது. குறைவான மாணவர்கள் பெற்றோருக்கு வந்து தமிழ் கல்வி குறித்த ஒரு தேவையான அப்பா, அம்மாவுக்கு அக்கறையே இல்லைன்னா, அவங்க தினசரி வாழ்க்கைய பார்ப்பாங்களா? அல்லது வந்து ஒரு ஆள் சம்பாதிச்சு ஒரு குடும்பத்த காப்பாத்தணும். பிறகு வந்து அவங்க வந்து பிள்ளைகளுக்கு ப பிள்ளைகளை வந்து பள்ளிக்கு அனுப்புவார்களா? பிறகு இந்த பிள்ளைகளால அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட வயது வந்த உடனே அவங்க வந்து வீட்டு பொறுப்புகளை ஏற்க வேண்டிய ஒரு நிலைக்கு இந்த குழந்தைகளை வந்து தயாரிப்பார்களா? என்று பல நிலை. ஆசிரியர் இல்ல. இந்த ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமானது. ஒரு ஆசிரியர் நினைத்தால் எதையும் செய்ய முடியும். எந்த பாடத்துக்கும், எந்த நாட்டிலும். ஆசிரியர் அப்ப இல்ல. ஓரளவுக்கு தமிழ் பேச தெரிஞ்சவங்க தான் ஆசிரியரா இருந்தாங்க. போதுமான இட வசதிகள் இல்லை. நல்ல வசதியோட இடங்கள் பள்ளிக்கு வேண்டிய இடங்கள், நாற்காலிகள்லாம் இல்ல. பாடநூல் போதிய அளவுக்கு இல்ல. அப்பல்லாம் வெளிநாட்டுல இருந்து இலங்கை, இந்தியா, மலேசியா அந்த மாரிலாம் வந்தது. அதனால இப்ப இருக்கிற வசதிகள் எல்லாம் அப்ப இல்ல பாருங்க. போக்குவரத்து வசதிகள். அரசாங்க நிதி உதவிக்கு வந்து உத்தரவாதம் அளித்தது. ஆனா கிறிஸ்தவ நிறுவனங்கள் வந்து தமிழ் கல்வியில் பணியாற்ற ஊக்கம் பெற்றன. அவங்க தமிழ் சேவை செய்வதற்கு உதவியாக இருந்தது. இந்த ஜோசப் துரை அப்படிங்கிறவரு தமிழ் கல்வி பற்றி ஒரு நல்ல நீண்ட ஆங்கில கட்டுரை எழுதியிருக்காரு. இன்றைக்கு வரைக்கும் தமிழ் கல்வியை பொறுத்தவரைக்கும் அது ஒரு முக்கியமான கட்டுரை. 19ஆம் நூற்றாண்டின் பாதியில வந்து நிறைய மொழிபெயர்ப்பாளர்கள் நமக்கு தேவைப்பட்டாங்க. அது அன்னைக்கு மட்டும் இல்ல, இன்னைக்கு கூட எந்த நாட்டிலும் மொழிபெயர்ப்பாளர்கள் மிக முக்கியம். அவங்க இருந்தா ஆ அந்த பல மொழிகளும் சிறப்பாக வளரும். பயன்படுத்தக்கூடிய மொழிகளாக வளரும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. 1873, 76ல வந்து 2 ஆங்கிலோ தமிழ் பள்ளிகள் அமைக்கப்பட்டன. அவை வந்து அந்த காலத்துல பெயர் பெற்ற முன்னணி கல்வி நிறுவனம் ராஃபிள்ஸ். இப்பவும் அந்த ராஃபிள்ஸ் இன்ஸ்டிடியூஷன், ராஃபிள்ஸ் கல்வி நிலையம், ராஃபிள்ஸ் தொடக்க கல்லூரி எல்லாம் இருக்கு. அந்த ராஃபிள்ஸ் கல்வி நிறுவனத்தோட கிளை பள்ளிகள். அதனால அவங்க வந்து நிறைய வந்து தமிழ் சேவை ஆற்றுவதற்கு ஒரு முக்கிய இடம் கிடைத்தது அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அடுத்தது ராஃபிள்ஸ் வந்து 1819ல தமிழ் பேசத் தெரிந்த இந்தியர்களை வந்து வேலைக்கு நியமித்தார். சிங்கப்பூர்ல 1821ல 132 இந்தியர்கள் இருந்தாங்க. 1826ல 989 இந்தியர்கள் இருந்தாங்க. இவர்கள் அப்போதைய 12,905 பேர் இருந்த மக்கள் தொகையில 7 விழுக்காடு. இந்த 7 விழுக்காடு தொடர்ந்து அதே நிலையில தான் வைக்கப்பட்டிருக்கிறது. 1911ல 9 விழுக்காடு இந்தியர்கள் இருந்தாங்க. அது ஒரு நம்பிக்கையூட்டக்கூடிய ஒரு காலகட்டம் தான். அந்த விழுக்காடு தான். இந்த தமிழ் வழி கல்வியை வழங்குவதற்கான முயற்சிகள். அந்த மக்கள் தொகையில இருக்கிறவங்க இவ்வளோ பேர் இருக்கும்பொழுது, அவங்களுக்கான தமிழ் வழி கல்விக்கான முயற்சிகள் எல்லாம் அப்ப தொடங்கப்பட்டன. ஆ சிறிய எண்ணிக்கையிலான ஒரு எழுத்து தட்டச்சு பிழை இருக்கு. ஒரு சிறிய எண்ணிக்கையிலான இந்திய குழந்தைகளுக்காக அந்த பள்ளிகள் உருவாக்கப்பட்டன. இவற்றால் நிலைத்து நிற்க முடியவில்லை. ஏன்னா, மாணவர்கள் வருவாங்க, ஆசிரியர் இருப்பாங்க. அப்புறம் சரியான தொடர்ச்சி இருக்காது. அதனால அந்த வகுப்புகள் மூடப்பட்டன. சிங்கப்பூர் ஃப்ரீ ஸ்கூல்ன்ற இதுல வந்து 1834ல முதல் தமிழ் வகுப்பு தொடங்கியது அந்த பள்ளி.
கிறிஸ்தவ அமைப்புகளோட துணையோட முதல் தொடங்கப்பட்ட ஆங்கில வழி கல்வி பள்ளிகள்ல அது ஒன்று. ஆங்கில வழி கல்வி பள்ளி, அதுல தமிழ் வகுப்பு இருந்தது. மொத்தம் 18 பேர் இருந்தாங்க. தகுதியான ஆசிரியர் இல்ல. பொருத்தமான பாடநூல்கள் இல்ல. இதனால அந்த பள்ளி கொஞ்ச நாள்ல அந்த தமிழ் வகுப்பை ஒரு மூட வேண்டிய ஒரு நிலை இருந்தது. ஆக ஒரு ஒரு கல்வினா அங்க ஆசிரியர், பாடநூல்கள், கற்பித்தல் முறை இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அடுத்தது நீங்க பார்த்தீங்கன்னா, ம், ம். அடுத்த இதுக்கு நகர்றதுல கொஞ்சம் சவால் இருக்கு. அடுத்த படவில்லைக்கு நகர்றதுல. அதனால கொஞ்சம் பின்தங்குது. ஓகே. கல்வி முன்னேற்றங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 20ஆம் நூற்றாண்டு முற்பகுதியில் தமிழ் பள்ளிகள் நன்கு காலூன்ற தொடங்கின. புதிய குடியேறிகள் வந்தாங்க. அது இன்றைய வரைக்கும் புதிய குடியேறிகள் தொடர்ந்து வந்துட்டே இருக்காங்க. அதனால சிங்கப்பூர்ல தமிழ் மொழியும் தொடர்ந்து தன்னை மேம்படுத்திக் கொண்டே இருக்கிறது. ஏன்னா சமூகம் மாறிக்கொண்டே இருக்கும்போது, அதற்கேற்ப அதுவும் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கு. சிங்கப்பூர்ல வேரூன்றிய ஒரு சமுதாயமாக இந்திய சமூகம் திகழ்ந்தது. நிறைய பேர் அதுல தமிழர்களாக இருந்தார்கள். அந்த பெரும்பான்மை தகுதி, சிறந்த தரமான கல்விக்காக ஒரு கோரிக்கை எழுப்புனாங்க. ஏன்னா இந்தியர்கள்ல பெரும்பாலானோர் தமிழர்கள். அதனால எங்களுக்கு ஒரு நல்ல சிறந்த தரமான கல்வி தேவை என்று ஒரு வேண்டுகோள் விடுக்கும் நிலை வந்தது. தமிழ் இஸ்லாமியர்களுக்காக தஞ்சோங் பகார் என்ற இடத்தில் 1860களிலே ஒரு பள்ளி தொடங்கப்பட்டது. அது கடையநல்லூர் முஸ்லீம் லீக் திருநெல்வேலி பகுதியில இருக்கின்ற கடையநல்லூர் முஸ்லிம்கள் இங்க அந்த கடையநல்லூர் முஸ்லீம் லீக் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி அவர்கள் அந்த பள்ளிய தொடங்குனாங்க. 1940களின் தொடக்கத்துக்குள்ள 18 பதிவு பெற்ற பள்ளிகள் இருந்தன. அதுல 1000 மாணவர்கள் இருந்தனர். இந்த கடையநல்லூர் முஸ்லீம் லீக் ரொம்ப ஒரு நல்ல தொலைநோக்கு உடைய நிறுவனம். அந்த அதனுடைய அமைப்பில் முக்கியமானவராக இருந்த ஆனா மொய்தீன், அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு நிதியெல்லாம் திரட்டி அந்த பள்ளிய அந்த அவரோட முக்கிய குழுவோட சேர்ந்து வேலை செய்து உயர்த்தினார். 2ம் வெளிப்படுற வகையில என்னன்னா, 1946ல உமறு புலவர் தமிழ் பள்ளி. இது ஒரு தொடக்கப் பள்ளி. பிறகு 60ல உமறு புலவர் உயர்நிலைப் பள்ளி. ஏன்னா, இந்த உமறு புலவர் என்ற ஒரு கவிஞர் பேரில் சீராப்புராணம் இயற்றிய உமறு புலவர் பேரில் தொடங்கிய பள்ளி என்னன்னா, பிள்ளைகள் தொடக்கப் பள்ளி முடிச்சோன உயர்நிலைப் பள்ளி தேவை. தென்கிழக்கு ஆசியாலேயே அதுதான் ஒரே தமிழ் உயர்நிலைப் பள்ளியாக இருந்தது. மாணவர்களோட எண்ணிக்கை அதிகரித்தது. பெற்றோர்கள் அங்க அனுப்புனாங்க. கல்வியின் தர உயர்வு செம்மையாக இருந்தது. இருந்தாலும், கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா, நிறைய தமிழ் பள்ளிகள் வர ஆரம்பித்தன. 1928ல நோரிஸ் சாலை என்ற இடத்துல ராமகிருஷ்ண மிஷனோட விவேகானந்தர் ஆண்கள் பள்ளி, பெண்களுக்கு சாரதாமணி பள்ளின்றது தொடங்கப்பட்டது. இந்த பள்ளியோட மிக முக்கியமான ஒரு நோக்கம் என்னன்னா, சாதி வேற்றுமைகளை களைவது. தங்கறதுக்கு வசதி இல்லாத பிள்ளைகளுக்கு தங்க இடம் கொடுத்தல். அப்ப இதெல்லாம் இந்த சவால்கள் எல்லாம் அப்ப சமுதாயத்துல இருந்ததுன்றத நம்ம இந்த விஷயங்கள் வழியா புரிஞ்சுக்கலாம். தமிழவேல் கோ. சாரங்கபாணி என்பவரும் இருந்தார். அவருடைய ஆளுமை, அவருடைய தாக்கம், கருத்துக்கள் எல்லாம் மிக முக்கியமானவை. ஒவ்வொரு சமுதாயத்திலும் ஒரு ஒரு சமூக தலைவர் ஒருவர் இப்படி தேவை. அவர் அந்த சமூகம் எந்த பக்கம் போகலாம், இன்னும் என்னென்ன செய்யலான்றத ஒரு வழிகாட்டுவாங்க. சில நேரம் நிறைய தலைவர்கள் கிடைப்பாங்க. இவர் வந்தபொழுது தான் சிங்கப்பூர்ல குடியுரிமை பெறணும் தமிழர்கள். ஏன்னா அதுக்கு முன்னாடி ஆத்துல ஒரு கால், சேத்துல ஒரு காலா இருந்தாங்க. குடியுரிமை பெறணும், வந்த நாட்டிலேயே வாழணும். அதற்கடுத்து திருமணங்களை பதிவு செய்யணும், படிக்கணும். இதையெல்லாம் அவர் ரொம்ப தொடர்ந்து ஊக்குவித்தார். தொடர்ந்து மக்கள் கிட்ட பேசினார். அதுக்கு ஒரு த தமிழ் முரசு இதழ், தமிழர் சமூக சீர்திருத்த சங்கம் இதையெல்லாம் அவர் தொடங்கினார் சிலரோட சேர்ந்து. 1949ல அவர் தமிழ் கல்வி கழகம் அப்படிங்கிறது ஒரு அமைப்ப தொடங்கினார். அந்த அமைப்பு என்ன செஞ்சாங்கன்னா, நிறைய தமிழ் பள்ளிகள் அங்கங்க இருந்தன. சின்ன சின்ன பள்ளிகளா இருக்கும். பெற்றோர் பிள்ளைகள அங்க அனுப்புவாங்க. ஆங்கில கல்விக்கும் அந்த காலத்துல அனுப்புன பெற்றோரும் இருந்தார்கள் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. தமிழ் ஆசிரியர்களை பயிற்றுவிக்கிறது, எல்லா தமிழ் பள்ளிகளையும் ஒரு குடை கீழ கொண்டு ஒரு நல்லா நிர்வகிப்பது, இதையெல்லாம் அவர் செஞ்சார். சிங்கப்பூரில் இருந்த அப்போதைய மலாயா பல்கலைக்கழகத்தோட இந்திய ஆய்வியல் துறைய அந்த பல்கலைக்கழக நிறுவனம்னு நினைக்கும் பொழுது, இந்திய வரலாற்று ஆய்வாளர் கே.ஏ. நீலகண்ட சாஸ்திரி அப்போ அவர் என்ன சொன்னார்ன்னா, அந்த இந்திய ஆய்வியல் துறையில இந்திய மொழிகள்ல முதன்மையான மொழியாக தமிழ் இருக்கக்கூடாது. சமஸ்கிருதம் தான் இருக்கணும் அப்படின்னு அவர் பரிந்துரைத்தார். ஆனால் இந்த தமிழவேல் சாரங்கபாணி அது தொடர்பாக நிறைய முயற்சிகள் எல்லாம் எடுத்து, சிங்கப்பூர் தமிழர்களுக்கு தமிழ் தான் தேவை. அதுதான் ஒரு ஏற்புடைய மொழி. சமஸ்கிருதம் அல்ல. சமஸ்கிருதத்தால எந்தவித பயனும் இல்லை என்று வாழ்கின்ற நாட்டுக்கு ஏற்ப அவர் வாதிட்டு, அந்த பரிந்துரையை அவர் முறியடித்தார். இது ஒரு மிக முக்கியமான ஒரு வரலாற்று நிகழ்வாக கொள்ளப்படுகிறது. இருந்தாலும் அந்த மலாயா பல்கலைக்கழகம் சிங்கப்பூரோட கிளை சிங்கப்பூர்ல இருந்த கிளை பிறகு மலேசியாவுக்கு போயிட்டு, அங்க இப்போ இந்திய ஆய்வியல் துறை இன்னும் இருக்கின்றது. அந்த பல்கலைக்கழகத்துல. அடுத்தது இந்தி பேசும் சமூகத்தை சேர்ந்த ஆரிய சமாஜம் அப்படிங்கிற அமைப்பு 1930ல ரோவல் சாலையில இந்தி வகுப்புகள தொடங்குனாங்க.
1934ல அது தயானந்த் ஆங்கிலோ வேத பாடசாலை அப்படின்ற பேர்ல இந்தி பள்ளி தொடங்கப்பட்டது. அதாவது அந்த சமூகத்தினர் தொடங்குறாங்க. 39ல செம்பவாங் கடற்படை தளத்துல, ஏன்னா செம்பவாங் பகுதியில நெறைய பேர் வந்து இந்தியர்கள் இருந்தாங்க. இந்திய இளைஞர் அமைப்பு வந்து இந்தி வகுப்புகள நடத்துனாங்க. தமிழ் மாணவர்களும் அந்த வகுப்புகள சேரத் தொடங்குனாங்க. ஏன் சேராங்கன்னா, பெற்றோர்கள் நெறைய பேர் நெனச்சாங்க, இந்திய தேசிய உணர்வ பிரதிபலிக்கிறதுக்கு அது ஒரு வழி. ஏன்னா அவங்க தொடர்ந்து வந்து இந்தியா, அந்த காலத்துல சென்னை கடிதம்லாம் செய்தித்தாள்ல வருமா, அத உட்கார்ந்து படிப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். அப்ப அந்த இந்திய சுதந்திரம் அடைஞ்சிருச்சுன்னா, இந்தி மொழி ஒரு தேசிய மொழியாக அமையக்கூடும் என்று நம்பியமையும் ஒரு காரணம். இதுலருந்து அந்த சமூகத்தோட மனப்போக்கு அந்த காலத்துல எப்படி இருந்தது? அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். பிற மொழியினர் வந்து எப்படி தங்களோட வகுப்புகள ஆரம்பிச்சாங்க? அவங்க என்னென்ன முயற்சிகள செஞ்சாங்க நம்ம தெரிஞ்சுக்கலாம். எப்பவுமே நம்ம மட்டும் நம்மள பத்தி மட்டும் யோசிக்க கூடாது. நம்மள சுத்தி என்னென்ன நடக்குது? பிற நாடுகள்ல நம்மளோட மொழிக்காக என்னென்ன நடக்குது? கல்வித்துறையில பார்த்தீங்கன்னா, நமக்கு நிறைய புதிய முயற்சிகள் வெளிநாடுகள்ல நடக்கும்போது சொல்வாங்க. நம்ம முயற்சிகளும் வெளிநாடுகளுக்கு செல்லும். இது மாதிரி பல ஒப்பீடுகள நம்ம நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை எல்லா காலகட்டத்திலயும் இருக்கும். பெற்றோர்கள் இப்படி நினைச்சது மட்டும் இல்ல. சீக்கியர்கள் அவங்க வந்து இங்க இருக்காங்க. அந்த சீக்கியர்கள் வந்து 1820கள்லயே சிங்கப்பூருக்கு வந்துட்டாங்க. இருந்தாலும் 40களோட பிற்பகுதியில தான் சிங்கப்பூர் சீக்கிய கிரிக்கெட் மன்றத்தினர் பஞ்சாபி வகுப்புகள ஏற்பாடு செஞ்சாங்க. தகர்க்க முடியாத கோட்டைன்னு சிங்கப்பூருக்கு வந்து ஒரு புகழ் இருக்கின்றது. உலகப் போர்ல வீழ்ந்ததுக்கு மிகப்பெரிய விளைவுகள் வந்து அதுக்கு ஏற்பட்டது. அதுல வீழ்ந்த பிறகு. ஆங்கிலேயரோட வீழ்ச்சி வந்து ஆசிய தேசியவாத உணர்வ வந்து ரொம்ப தீவிரப்படுத்துச்சு. பண்பாடு, மொழி, போருக்கு பிந்திய கல்வி தேவைகள், அரசியல் எழுச்சி இது எல்லாத்தையும் திரும்ப இதுல எல்லாத்துலயும் முக்கியமான பங்கு இருக்கா? அந்த பங்கு எப்படிப்பட்டது? மறுமதிப்பீடு செய்ய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அந்த போருக்கு பின்னாடி ஒரு நிலை. பிறகு சிங்கப்பூர் 46ல பிரிட்டிஷ் ஆட்சிக்கு திரும்பியபோது, பிரிட்டிஷ் காலனித்துவ அரசாங்கம் 10 ஆண்டு கல்வி திட்டத்த அறிமுகப்படுத்தது. ஒரு குழந்தைக்கு 10 ஆண்டு கல்வி திட்டம் அவசியம் என்று புரிந்து புரிந்து கொள்ளப்பட்டது. கல்வியை வழங்குவது பற்றி ஒரு நல்ல முழுமையான நோக்கமாக இது அமைஞ்சது. ஒரு நல்ல நோக்காகவும் அது அமைஞ்சது. இதோட அடிப்படை நோக்கம் வந்து குழந்தைகளுக்கு 6 வருஷம் தொடக்க கல்வி இலவசமா வழங்கணும். அப்புறம் அப்பா, அம்மாவோட பெற்றோர் விருப்ப தெரிவின்படி ஆங்கிலம், மலாய், சீனம், தமிழ் இதுல ஒரு மொழியில அந்த கல்வி வழங்கப்படும். அப்போ இது தமிழ் கல்வி, அப்புறம் சீன கல்வி, மலாய் மொழி கல்வி பள்ளிகள் எல்லாம் அப்ப இருந்தன. அடுத்தது சீன கல்வி வளர்ச்சி வந்து நல்லா வளர்ந்தது. சீனால நெறைய நிகழ்ச்சிகள் அப்ப இடம்பெற்றன. அரசியல் ரீதியில, நாட்டு ரீதியில, சமூக ரீதியில. சீன கல்வி படிச்சவங்க வந்து என்ன நெனைச்சாங்கன்னா, அந்த காலனித்துவ ஆதிக்கத்தோட மொழியா ஆங்கிலத்த நெனைச்சது ஒரு 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 சவாலை ஏற்படுத்தியது. அவங்களுக்கு சீன மொழி ரொம்ப முக்கியம்னு தோணுச்சு. அதுதான் ரொம்ப சிறந்ததுன்னு தோணுச்சு. ஆசிய நாடுகள்ல வேற வேற நிகழ்வுகள் அரசியல் நிலையிலயும், பிறகு சமூக நிலையில இடம்பெற்றன. இதெல்லாம் என்ன மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, சமூக, அரசியல், பொருளியல் தளங்கள்ல தாக்கத்தை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறதுல சிங்கப்பூர் சட்டமன்றம் வந்து ஆய்வுக்குழு ஒண்ணு அமைச்சது. அதனுடைய அறிக்கை தான் 56ல வெளிவந்த சீன கல்விக்கான அனைத்து கட்சி அறிக்கை. இது வந்து ஆல் பார்ட்டி ரிப்போர்ட் சைனீஸ் எடியூகேஷன் சொல்லுவாங்க. அறிக்கை தந்த செய்தி என்னன்னா, எல்லா மொழிகளையும் ஒரே மாதிரியாக சமமாக நடத்தணும் அப்படிங்கிற கொள்கை முக்கியமாக இருந்தது. அது தவிர அது மாதிரி ஆங்கிலம் மேண்ட்ரின்றது இப்ப சீனர்களுடைய ஒரு தரமான மொழி. மொழி வகை. மலாய், தமிழ் ஆகிய எல்லாமே அதிகாரத்துவ மொழிகளாகவும், மலாய் மட்டும் தேசிய மொழி. அந்த மலாய் மொழி வந்து இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, முக்கியமான அரசியல் நிகழ்வுகள், ராணுவ நிகழ்வுகள்லாம் அந்த மலாய் மொழி தான் பயன்படுத்தப்படும். சிங்கப்பூரோட தேசிய கீதமும் அந்த நிலையில தான் இருக்கு. அந்த மொழியில தான் இருக்கு. சோ இதனால வந்து ஒரு தெளிவான ஒரு மொழி கட்டமைப்பு, ஒரு லாங்குவேஜ் ஃப்ரேம் ஒர்க்ன்னு சொல்லுவாங்க. அது அங்க அந்த அறிக்கையில வந்து முன்வைக்கப்பட்டது. இந்த மாரி அறிக்கைகள் எல்லா நாட்டிலயும் இருக்கும். இந்த அறிக்கை வந்து ஒரு மிக முக்கியமானது. ஏன்னா, இத வச்சு தான் அடுத்து பாடத்திட்டம், ஆ பாடநூல்கள் இது எல்லாமே வந்து செயல்பட ஆரம்பிக்கும். எல்லா பாடத்துக்கும். இதன் வழியா சமூகத்தோட பன்மொழி கொள்கை, அந்த பல மொழிகள் முக்கிய இடம் பெற்ற ஒரு கொள்கை இருந்தது. இருமொழி கொள்கை. ஒரு தனிநபர் வந்து 2 மொழியில அவர் வந்து தேர்ச்சி பெறணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமானதா இருந்தது. இது சிங்கப்பூரோட ஒரு சமூக அடையாளம். இன்னைக்கு எல்லாரும் பார்த்தீங்கன்னா, ஆங்கிலத்த வந்து தொடர்பு மொழியா வச்சிருப்பாங்க. அவங்கவங்க தாய்மொழி பள்ளியில வந்து 2ஆம் மொழியா கற்பிக்கப்படும். இந்த நிலை வந்து இன்றும் இருக்கின்றது. ஆனா, இப்ப பார்த்தீங்கன்னா, ஆங்கிலம் ரொம்ப நல்லா சிறப்பா வளர்ந்திருக்கிறத வந்து நம்ம பார்க்க முடியுது தமிழர்களிடையே. அதற்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா, அவங்களோட மக்கள் தொகை சிறியது. அவங்க வந்து அவங்களுக்குள்ள சேர்ந்து பேசுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இல்லை. ஆனா, இது வந்து இந்த 1970, 80களுக்கு பிறகு வந்து ஆங்கிலம் வந்து தொடர்பு மொழியாக இருந்தது. போற போக்குல வந்து அது வந்து தமிழர்கள்ட்டயும் தொடர்பு மொழியா இருக்கின்றது. ஆனா, அவங்க 2ஆம் மொழி படிக்கிறாங்க. அதனால வந்து தமிழ் வகுப்புல கட்டாயமா அ கேட்டல், பேசுதல், வாசித்தல், எழுதுதல் அந்த 2 வழிகள்ல வந்து அவங்க தொடர்பு கொள்றதெல்லாம் இருக்கிறதால, ஒவ்வொரு குழந்தையும் இந்த 10வது தொடக்கநிலை 6 அதுதான் 6வது அரசாங்க தேர்வு. 10வது வகுப்பு.
இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா, அவங்க கட்டாயமா தமிழ கேட்டல், பேசுதல், வாசித்தல், எழுதுதல் சம்பந்தமான தேர்வுகளை எழுதி அவங்க வந்து மதிப்பெண் பெறுறாங்க. அந்த கேம்பிரிட்ஜ் தேர்வு முறைய வந்து அவங்க பின்பற்றுகிறார்கள். இந்த நிலையில பாத்தீங்கன்னா, ஒரு குழந்தைக்கும் கட்டாயம் 10 வருஷம் படிச்ச அனுபவம் இருக்கும். ஆனா, இப்ப வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல பாலர் பள்ளிகள்லயும் வந்து தாய்மொழிகள் சொல்லிக் கொடுக்கின்ற ஒரு நிலை வருகிறது. அது வந்ததுன்னா, கட்டாயமா அந்த குழந்தை வந்து கொஞ்ச நேரமாவது தினம் பாலர் வகுப்புல படிக்கும். இப்ப இதெல்லாம் அந்த அந்த குழந்தைக்கான எக்ஸ்போஷர்ன்னு சொல்லுவாங்க. குழந்தைக்கு வந்து அந்த மொழியோடு சேர்ந்த ஒரு தொடர்பு. ஆனா, அது எல்லாத்துக்கும் முன்னாடி மிக முக்கியமானது பெற்றோர். அவங்க வந்து தமிழ பேசணும். குழந்தைய பெற்ற பெற்றோருக்கு அது ஒரு மிக முக்கியமான கடப்பாடு, கடமை. டியூட்டின்னு சொல்லலாம். அடுத்தது கமிட்மெண்ட் சொல்லலாம். இத செய்யாத பொழுது ஆசிரியர் எவ்வளவுதான் செஞ்சு நல்ல மொழிய கொடுத்தாலும், தாய்மொழியை பெற்றவர்கள் பேசுவது மிக இன்றியமையாதது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கருத்து. சிங்கப்பூரின் முதல் பிரதமர் திரு லீ குவான் யூ வந்து சிங்கப்பூர்ல இயற்கை வள பற்றாக்குறை. ஏன்னா, நாட்டுல இயற்கை வளம் இல்ல. மண்ணுக்கு கீழயும், மண்ணுக்கு மேலயும் ஒண்ணும் இல்ல. மனிதர்கள் தான் ஒரே ஒரு வளம். அப்புறம் நமக்கு இடம் வந்து ரொம்ப சிறியது. அப்படி இருக்கும் பொழுது, அ அப்போ சுதந்திரம் கிடைச்சப்போ வந்து பொருளாதாரம் வந்து ஒரு வளர்ச்சி அடையாத நிலை. ஒரு வீட்டுக்கு வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு 7, 8, 9 அல்லது 10, 11 குழந்தைகள் இருப்பாங்க. இந்த 11 குழந்தைகளும் திருமணமாகி போகும்போது, அவங்களுக்கு குறைஞ்சது ஒரு 4, 5 குழந்தைகள் இருப்பாங்க. மக்கள் தொகை அதிகமாக இருந்த ஒரு நிலை. ஆனா, எல்லாருக்கும் வேலை இல்லாத ஒரு நிலை. ஒரு சிறிய நாடு தொலைநோக்கு காரணமாக நிறைய விஷயங்கள வந்து சுதந்திரம் பெற்ற உடனே செயல்படுத்த வேண்டிய ஒரு ஒரு முக்கியமான நிலை. அரசாங்க தலைவர்கள் குழுவாக இணைந்து நிறைய திட்டங்கள் தீட்டினாங்க. தொலைநோக்கு என்பது இந்த நாட்டுல எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். அது மாறவே மாறாது. அப்ப இந்த மாரி இருக்கும் பொழுது, நம்ம பிற நாடுகளை சார்ந்து வாழ வேண்டிய நிலையில வந்து, அந்த பொருளாதார வளர்ச்சிய வந்து நம்ம வந்து உருவாக்கணும். அதனால வந்து என்ன செய்யணும் அப்டின்னா, நம்ம வந்து ஆங்கில மொழி அங்க முக்கியமான இடம் பெற்றது. தொழில் மயமாக்கம், அந்த இண்டஸ்ட்ரியலைசேஷன் வழியா தான் நம்ம பிற நாடுகளோட தொடர்பு கொள்ள முடியும். அதுக்கு மொழி ஒரு முக்கியம். கல்வித்துறை வழியாக நம்ம ஒரு சமுதாயத்த நல்லா நம்ம நெனைச்ச மாரி வடிவமைக்கலாம். ஏன்னா, எல்லா குழந்தையும் நம்ம கை வழியா தான் பள்ளிகள்ல இருந்து வெளியாக போறாங்க. அதனால ஒருத்தரையும் நம்ம கதவ தட்டி இதெல்லாம் சொல்லணுன்றத விட, அந்த கல்வித்துறை வழியா நம்ம நிறைய செய்திகள சாதிக்கலாம். சிங்கப்பூரோட முன்னேற்றத்துக்கு தொழில்நுட்பம், முதலீடுகள், சந்தைகள் இதெல்லாம் முக்கியம். அதுக்கு ஆங்கிலம் இன்றியமையாதது என்று உணரப்பட்டது. தமிழ் மொழிக்கு சவால்கள் இருந்தாலும், அதுக்கு சில வாய்ப்புகள் வந்து இந்த ஆல் பார்ட்டி ரிப்போர்ட்ன்னு சொல்ற அந்த சீன கல்வி அறிக்கையால நமக்கு வந்து உண்மையிலேயே கிடைச்சதுன்னு சொல்லலாம். அப்போ நம்ம ஒரு நாட்டுல வந்து அந்த மக்கள் தொகை இருக்கும்போது, அந்த மக்கள் தொகை ஒரு தாக்கமிக்க சமூகமாக இருக்கும் பொழுது, அதற்கு பல வசதிகள் கிடைக்கின்றன என்பத வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். இது வந்து அம் பல நாடுகளுக்கு ஒரு நல்ல உதாரணமாகவும் இருக்கலாம். அடுத்தது இந்த முன்னேற்றங்கள் பார்க்கும்போது, அனைத்து கட்சி அறிக்கை வந்து ஒரு போற்றத்தக்க அறிக்கை. தொடர்ந்து கல்வித்துறையில வந்து பல முன்னேற்றங்கள். நாம வந்து தமிழ்ல நிறைய செய்யணும். அது செய்யாத நிலையில கூட அந்த அரசாங்கம் எல்லாவற்றையும் நமக்கு வந்து செய்வதற்கு வழிவகுத்தது. அதுதான் அந்த எல்லா மொழிகளையும் சமமாக மதிக்கின்ற ஒரு மனநிலையோட பின்னணி. 1966ல இருந்து உயர்நிலை மாணவர்களுக்கு தமிழ் 2ஆம் மொழியாக படிக்கிறது கட்டாயம். இதுக்கு முன்னாடி தமிழ் பள்ளிகள்ல தமிழ் இருந்தது. ஆனா, அத விட இப்ப 2ஆம் மொழி பள்ளியில ஒரு அரசாங்க நிலையில அந்த மொழிகள் இருக்கும் பொழுது, எல்லா வசதிகளும் கிடைத்தன. தமிழாசிரியருக்கு பயிற்சியும் கொடுக்கப்பட்டது. கல்வி அமைச்சு 78ல வெளியிட்ட அறிக்கை வந்து கோ அறிக்கை. இந்த அறிக்கை மிக முக்கியமானது. இதுல தான் அவங்க சொன்னாங்க, சிங்கப்பூர் பாடத்திட்ட மேம்பாட்டுக் கழகம் வந்து உருவாக்கணும். அதாவது கல்வி அமைச்சுல வந்து இந்த மாரி கரிக்குலம் டெவலப்மென்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சிங்கப்பூர்னா, இந்த சிங்கப்பூருக்கு வேண்டிய பாடங்கள் இருக்கும். ஒரு நாட்டுல மாணவர்கள் வாழும்பொழுது, அவங்க வந்து அந்த நாட்டு வாழிட மொழியை படிக்கிறது மட்டும் இல்ல, அந்த நாட்டுக்கு ஒரு விசுவாசமான ஒரு பிரஜைகளாக, குடிமக்களாக அவங்க வரணும். அந்த நாட்ட வந்து இன்னும் சிறந்து கட்டமைக்கணும். சிறப்பாக கொண்டு வரணும். அந்த நாட்டு உருவாக்க பண்புகள் வந்து அவங்களுக்குள்ள இருக்கணும். இது தமிழ் மொழியிலயும் மிக முக்கியமான ஒரு குறிக்கோளாக, இலக்காக இருந்தது. எல்லா பாடங்களும் இது மிக முக்கியமான ஒரு இலக்கு. பாடத்திட்டம் இப்ப வந்து சிங்கப்பூர்ல இத பாடக்கலை திட்டம் சொல்றாங்க. ஆனா பாடத்திட்டத்தையே வந்து நீங்க வந்து கரிக்குலமாவும் பார்க்கலாம். அப்புறம் வந்து சிலபஸாவும் பார்க்கலாம். வகுப்பறை பள்ளிக்கான பாடத்திட்டமா பார்க்கலாம். தமிழ் மொழிக்கான ஒரு பாடத்திட்டமா பள்ளியில பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட வகுப்புக்கான பாடத்திட்டமா நம்ம உருவாக்கலாம். ஒரு மாணவருக்காக நம்ம வந்து ஒரு பாடத்திட்டத்த கூட உருவாக்கலாம். ஏன்னா பாடத்திட்டம்ன்றது பல நிலைகள்ல வந்து விரிந்திருக்கிறது. அதுக்கப்புறம் பாடநூல்கள், பயிற்சிகள், பிறகு தேர்வுகள் இதெல்லாம் இருக்கு. ஏன்னா பெற்றோருக்கு வந்து தேர்வு சார்ந்த ஒரு மதிப்பீடு அவங்களுக்கு குடுத்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அப்பதான் இந்த மாரி ஒரு சிறிய நாட்ல தொடர்ந்து முன்னேற அவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அவங்க பல நாடுகளுக்கு சென்றும் முன்னேற முடியும். இன்றைக்கு வந்து சிங்கப்பூரோட கல்வி முறையால வந்து அவங்க பல நாடுகளுக்கு செல்ல முடியுன்றது மிக இலகுவான ஒரு சாத்தியமாகிவிட்டது. கல்வி அமைச்சின் முனைப்புகள் தொடர்ந்து அந்த கல்வி அமைச்சு சிங்கப்பூரில் வாழ்கின்ற மாணவர்களுக்காக எல்லா நிலையிலும் முனைப்புகளை உருவாக்கியது. எல்லா பாடங்களுக்கும் செய்தாங்க.
ஆசிரியர் பயிற்சி கல்லூரி வந்து ஆரம்பத்துல டிடிசியின் டீச்சர் ட்ரைனிங் காலேஜா இருந்து, பிறகு இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷனா இருந்து, பிறகு நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷனாக மாறி நன்யாங் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தோட ஒரு பகுதியாக அமைஞ்சிருக்கு. அங்கதான் இப்ப நாங்க வந்து தமிழ், ஆசிய மொழிகள் மற்றும் பண்பாடுகள்ன்ற சீனம், மலாய், தமிழ் 3 மொழித்துறைகளும் இணைந்த ஒரு அ அ துறையில வந்து தமிழ் மொழிக்காக நம்ம வந்து ஆசிரியர் பயிற்சிய குடுக்குறோம். இங்க வந்து அம் தொடக்கப் பள்ளியில இருந்து, அதாவது முனைவர் பட்டம் பெறும் வகைக்கும் அவங்களுக்கு வந்து ஆசிரியர் பயிற்சியோட ஆய்வு தொடர்பான அ வகுப்புகளும் நடைபெறுகின்றன. பிஏன்ற இளங்கலை வகுப்பு இப்ப அண்மையில தான் வந்தது. ஆனா அதுக்கு முன்னாடி இங்க வந்து சிங்கப்பூர் சமூக பல்கலைக்கழகத்துல வேலை செய்கின்றவர்களுக்காக ஒரு பகுதி நேர வகுப்பு தொடங்கப்பட்டது. அதனால நிறைய ஆசிரியர்கள் தமிழாசிரியர்கள் ஆனாங்க. தமிழாசிரியர்களாக பட்டம் பெற்றார்கள். அதற்கு முன்னாடி தமிழாசிரியர்களுக்கு பட்டம் என்றால் இந்தியாவுக்கு போய் தான் அவங்க பட்டம் பெறணும். இப்ப நிறைய பெண்கள் இருக்கின்ற நிலையில வந்து அவங்க நிறைய சிரமங்களை எதிர்கொண்டாங்க. பலர் பலவிதமான சிக்கல்களை எதிர்நோக்கி பட்டம் பெற்று முன்னேற முடியாதல அவங்களோட தொழில் முன்னேற்றம் ஓரளவுக்கு பாதிக்கப்பட்டது அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. அதனால எல்லாமே அந்தந்த வயதுல கிடைக்க வேண்டியது கிடைத்தால், அவங்க அ தலைமைத்துவ பதவிகளுக்கோ அல்லது பள்ளியிலோ அல்லது கல்வி அமைச்சரோ இன்னும் நன்றாக முன்னேறி இருக்கலாம் என்பது என்னோட ஒரு ஊகம். ஆனா அது கிடைச்சிருச்சு. இப்ப எங்க இடத்துல வந்து கற்பித்தல் கல்வி டீச்சிங் ஸ்காலர்ஸ் புரோகிராம்னு அத நடத்துறாங்க. இருந்தாலும் மாணவர்கள் நிறைய இல்ல. அதான் ஒண்ணு. ஏன்னா அதுக்கு தெரிவு பெறுவதே ஒரு பெரிய சவாலான ஒரு செய்தி. சிங்கப்பூர் தமிழாசிரியர் பணித்திறன் மேம்பாட்டகம் அப்படிங்கிறவங்க வந்து, அ அகாடமி ஆஃப் சிங்கப்பூர் டீச்சர்ஸ் அப்படிங்கிறதுல வந்து தமிழ் துறைக்குன்னு இருக்கிறவங்க, அவங்க ஆசிரியர்கள் எங்க இடத்துல வந்து பணிக்கு முந்தைய பயிற்சி பெற்ற பிறகு, பள்ளிக்கு சென்ற பிறகு அவங்களுக்கு உரிய திறன் மேம்பாட்டை கொடுக்கிறார்கள். சிங்கப்பூர் தேர்வு மற்றும் மதிப்பீட்டு வாரியம் வந்து அந்த SEABன்னு சொல்லுவாங்க. தேர்வுகளுக்கான எல்லா பணிகளையும் செய்கிறார்கள். சிங்கப்பூர் தமிழாசிரியர் சங்கம் வந்து உலக தமிழ் ஆசிரியர் மாநாட்ட தொடர்ந்து நடத்துறாங்க. அவங்க சிங்கப்பூர் தமிழாசிரியர்களை வந்து ஒரு குடைக்கீழ் கொண்டு வருகிறார்கள். அண்மையில கனடால நடந்தது மாநாடு. அதற்கு முன்பு மொரீஷியஸ்ல நடந்தது. அதற்கு முன்பு இந்தியாவில் நடந்தது சென்னையில். நாங்க அதுக்கு போக முடியல. ஏன்னா எங்களுக்கு அப்போ இங்க தேர்வு பணிகள் எல்லாம் இருந்ததால நாங்க போக முடியாத ஒரு சூழல். சரி, இல்லங்கள்ல தமிழ் புழக்கம் குறைஞ்சிட்டு வருது. என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு ஆழமான ஒரு கவனிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இருமொழி கொள்கை வந்து பள்ளிகள்ல அறிமுகப்படுத்தப்பட்டது. 1960கள், 70களுக்கு பிறகு பெற்றோரிடம் தமிழ் பேசிய பிள்ளைகள் இந்த இருமொழி கல்வி வகுப்புக்கு சென்ற பிறகு, அவர்கள் ஆங்கிலத்தை ஒரு முதன் மொழியாக படித்தது மட்டுமல்ல, தங்களுடைய குழந்தைகளுக்கும் நம்மோட பிள்ளைகள் வந்து ஆங்கில மீடியம் தான் படிக்க போறாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து பாலர் பள்ளியில அப்போதைக்கு நிறைய இடங்கள்ல தமிழ் இல்ல. அதனால வந்து நம்ம ஆங்கிலத்தையே ஏன் வீட்டு மொழியா பயன்படுத்தக்கூடாது என்று யோசித்திருப்பார்களோ அப்படின்னு எனக்கு தோன்றுது. அதன் காரணமாக வீடுகள்ல தமிழ் வந்து மெல்ல மெல்ல வர ஆரம்பித்து, கடைசியில் இப்ப வந்து பாத்தீங்கன்னா, தமிழ் வந்து ஒரு தொடர்பு மொழி மாதிரி ஆயிட்டு. இது ஒரு கவனிக்கத்தக்க ஒரு இது. அதான் சொன்னேன். கொஞ்சம் நம்ம வந்து அ கண்ண மூடிட்டோம்னா முடிஞ்சு போச்சு. கட கட கடன்னு எல்லா விஷயங்களும் நடந்துரும். இப்போ இவர்களில் இருந்து வந்தவர்கள், இந்த பெற்றோர்கள் தமிழும், ஆங்கிலம் தெரிந்தவர்கள் வீட்டில் ஒரு குறிப்பிட்ட விழுக்காட்டினர் வந்து அ தமிழை விட்டுவிட்டு ஆங்கிலத்தை பின்பற்றி, ஆனால் அந்த குழந்தைகளுக்கு தமிழில் எக்ஸ்போஷர் என்று சொல்லக்கூடியது இல்லாததால், மெல்ல மெல்ல சில வீடுகளில் பாட்டிகள் கூட இந்த பேரப்பிள்ளைகள்ன்னு ஆங்கிலம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை. வீட்டு பணிப்பெண்கள், உதவியாளர்களும் கூட இந்த பிள்ளைகளிலிருந்து ஆங்கிலம் கற்றுக்கொள்கின்ற ஒரு நிலை வந்தது. இப்பொழுது இந்த ஆங்கிலத்தை அதிகமா பயன்படுத்துபவர்கள் இன்னும் கொஞ்ச காலம் ஆசிரியர் பயிற்சிக்கு வரும்பொழுது, நிலைமை எப்படி இருக்கும் என்று நாம் ஊகிக்கலாம். அப்ப தமிழ் என்பது மிக முக்கியமாக இருக்க வேண்டும். அப்படி இல்லன்னா, அந்த தலைமுறைக்கு அது தொடர்ந்து 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 பிறகு ஆசிரியர் வந்து தமிழில் நல்ல தேர்ச்சி இல்லாத ஒரு நிலையா வந்தால், எதிர்காலத்தில் இவர்கள் எப்படி மாணவர்களுக்கு சொல்லித் தருவார்கள்? ஆங்கிலத்தில் யோசிக்கலாம். ஆங்கிலத்தில் நாம் வந்து நிறைய வாசிக்கலாம். அறிவு சார்ந்த கட்டுரைகள் நிறைய இருக்கின்றன. ஆனாலும், நாம் தமிழ் என்று வரும்போது தமிழாசிரியர்கள் தமிழில் மிக முக்கியமான தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். தமிழில் நன்றாக எழுத வேண்டும். தமிழில் நிறைய படைப்புகள் செய்ய வேண்டும். தமிழில் ஆய்வுக் கட்டுரைகள் எழுத வேண்டும். இதெல்லாம் தொடர்ந்து நடந்தால் தான், அந்த நாட்டில் தமிழ் என்பது இன்னும் தொடர்ந்து சிறப்பாக இருக்கும். செயல்பாடுகள் எல்லாம் இருக்கின்றன. பல முன்னேற்ற கருத்துக்கள் எல்லாம் நமக்கு இருக்கின்றன. அரசாங்கத்தின் பேராதரவு இருக்கிறது. சமூக அமைப்புகளின் ஆதரவு இருக்கிறது. இருந்தாலும், நாம் இதையும் தொடர்ந்து வளர்க்க வேண்டும். இதற்கு ஒரு மிக முக்கியமான காரணம் என்னவென்றால், பெற்றோர்கள் வீட்டில் குழந்தையிடம் தமிழ் பேச வேண்டும். அவங்களுக்குள்ள தமிழ் பேசினா, அதுவே ஒரு பெரிய வாய்ப்பு என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா, குழந்தை வந்து அத பார்த்து, பார்த்து நிச்சயமாக தமிழை கைவரப் பெறும். ஒரு குழந்தை வீட்டில் தமிழை பேசும்போது, அதற்கு நீங்கள் இலக்கணம் இதெல்லாம் சொல்ல வேண்டியதில்ல. ஆண் பாலா, பெண் பாலா, பலர்பாலா, இல்ல ஒன்றன் பாலா, இல்ல தன்மை முன்னிலை, படர்க்கையா, இல்ல அவங்க வந்துகிட்டு இருந்தாங்க, அவங்க போயிட்டு இருந்தாங்க என்று சொல்லக்கூடிய மிக கடினமான ஒரு இலக்கண அமைப்பு முறையை கூட
அந்த குழந்தை இயல்பாக அதன் அதன் மூளையில் உள்ள அந்த இலக்கண அமைப்பு என்ற ஒரு ஃப்ரேம்வொர்க் காரணமாக சிறப்பாக படிக்கும். ஆனால் இதே குழந்தை தமிழ் பேசாமல் ஆங்கிலத்தில் பேசினால் பள்ளிக்கு வந்தவுடன் எழுத்து தமிழை தான் பேசும். ஏன்னா அங்க எழுத்து தமிழ் தான் ஆரம்ப காலத்துல ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். இப்பொழுதுதான் பேச்சு தமிழ் என்பது மிக முக்கியம் என்பதால், அதுவும் ஒரு படித்தவர்கள் பேசக்கூடிய தமிழ் என்பதால், தரமான பேச்சு தமிழ் என்பதை பேராசிரியர் ஷிஃப்மன் கூறி, இப்பொழுது அது வந்து நாங்க எல்லாம் அத பத்தி நிறைய ஆராய்ச்சி செய்து, இப்ப பார்த்தீங்கன்னா, பேச்சு தமிழ் என்பது 96ல வந்த ஒரு அறிக்கையில சொல்லப்பட்டது. ஆனால் அதற்கு பிறகு 2005ல நடைபெற்ற மறு ஆய்வில அது கட்டாயமாக்கி, வாசிப்பு பகுதி தவிர மீதி எல்லாம் கேட்டல் பேசுதலில் பேச்சு தமிழ் இருக்க வேண்டும். ஆசிரியர் தொடர்பு மொழியாக பேச்சு தமிழை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி, இப்பொழுது வகுப்பில் மாணவர்கள் நன்றாக பேசுகிறார்கள். இது எப்படி சொல்ல வேண்டும்னா, எங்ககிட்ட வந்து அது சம்பந்தப்பட்ட ஆதாரம் இருக்கின்றது. ஏனென்னா, வகுப்பறையில போய் நம்ம வந்து நிதியோட சேர்ந்த ஆய்வு திட்டங்கள அனுமதி பெற்று பதிவு செய்கிறோம். அந்த பதிவில் இருக்கிறது. ஆனால் அது பார்த்தீங்கன்னா, ஒரு வகுப்போட பதிவு ஒரு 20, 30 கட்டுரைகள் எழுதலாம். ஆசிரியர் எப்படி பேசுறாங்க? ஆசிரியரோட கேள்வி என்ன? ஆசிரியரோட மொழி என்ன? மாணவர் எப்படி பேசுகிறார்? மாணவர் எங்க வந்து தானா பேச ஆரம்பிக்கிறார். ஆங்கிலத்துல வந்து இந்த டர்ன்னு சொல்லுவாங்க. எத்தன முறை அவர் தானா பேச ஆரம்பிக்கிறார்? ஆசிரியர் கிட்ட கேள்வி கேட்கிறார். பிறகு ஒரு மாணவருடைய கருத்தை இன்னொரு மாணவர் எப்படி சொல்கிறார்? இதெல்லாம் வந்து நமக்கு அந்த வகுப்பறையில நமக்கு பதிவு செய்யப்பட்ட படைப்புகள்ல கிடைக்குது. இது மாரி தொடக்க நிலை 1லிருந்து உயர்நிலை 5 வரைக்கும் நம்ம வந்து ஒரு ஒரு தரத்துக்கும் ஒரு வகுப்ப பதிவு செய்து எடுத்ததால, நம்மகிட்ட வந்து இப்ப கைவசம் வந்து மாணவர்கள் எவ்வளவு நல்லா தமிழ் பேசுறாங்க. இன்னும் அவங்கள எவ்வளவு மேம்படுத்தணும், எவ்வளவு கேள்விகள் கேட்கிறாங்க, ஆசிரியர் என்ன மாரி கேள்வி கேட்கிறான்றதெல்லாம் நமக்கு அந்த பதிவுகள் இருக்கின்றன. ஆனா இப்ப இன்னைக்கு அத வந்து காட்டுறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா நேரம் அதிகம் இல்ல. பிறகு பாடத்திட்டம், பாடநூல்கள், பயிற்சிகள்லாம் அறிமுகமாயின. நெறைய முன்னெடுப்புகள் இந்த அறிக்கைக்கு பிறகு வந்தன. கல்வி அமைச்சின் முனைப்புகள் தொடர்ந்து இருந்தன. ஆசிரியர் பயிற்சி கல்லூரி எல்லாம் இருந்தது. உலக தமிழ் மாநாடுகள் இருந்தன. இல்லங்கள் தமிழ் புழக்கம் குறைந்தது. அடுத்தது தமிழ் மொழி வளர்ச்சிக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைத்தன. அனைத்து கட்சி அறிக்கை வந்து ஒரு போற்றத்தக்க அறிக்கை. 65ல நாடு விடுதலை பெற்ற உடனே இருமொழி கல்விக் கொள்கை வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டது. ஆக இங்க வந்து அந்த பைலிங்குவல் பாலிசி அப்படிங்கிறது மிக இன்றியமையாததா இருக்கின்றது. மாணவர்களின் மொழி தேர்ச்சியில வியத்தகு முன்னேற்றம் கிடைத்தது. கல்வித்துறையில நிறைய முன்னேற்றங்கள் அமைந்தன. ஆ எந்த நாட்டுக்கு போனாலும் இவங்களோட கல்வி வளர்ச்சிக்கு நல்ல மதிப்பு கிடைத்தது. இப்போ இப்போ அண்மையில வந்து கனடாவுல பகிரப்பட்ட ஒரு நாட்டு அறிக்கையில நீங்க பார்த்தீங்கன்னா, 62 பாலர் பள்ளிகள் இப்ப தமிழ் இருக்கு. இப்ப கல்வி அமைச்சர் என்ன பண்ணுது, பாலர் பள்ளிகள்னு சொல்லி, தொடக்க பள்ளிகள்லயே அந்த பாலர் பள்ளிகள உருவாக்கி, அங்கேயே தமிழ், மலாய், சீனம் இதெல்லாம் சொல்லிக் குடுக்கறதால, அவங்க பாலர் பள்ளியிலருந்து அந்த தாய்மொழிய படிச்சுட்டு, அப்படியே அங்க இருக்க தொடக்க பள்ளியில போய் சேர்றது மாதிரி வாய்ப்புகள் இருக்கின்றன. இப்ப இது வந்து இன்னும் ஒரு நல்ல ஒரு முயற்சி. ஏன்னா, பாலர் பள்ளி என்பது மிக, மிக முக்கியம். அங்க வந்து தாய்மொழிக்கு சரியான ஒரு ஒரு உள்ளீடு கிடைத்தால், அந்த இன்புட் என்பது கிடைத்தால், அந்த குழந்தைகள் நன்றாக வருவார்கள். அதுதான் அங்க வந்து ஒரு வீட்டில் பெற்றோர் பேசுவது ஒரு அடித்தளம் என்றால், அடுத்த அடித்தளம் இது ஒரு அடித்தளம். பிறகு 167 தொடக்கப் பள்ளிகள், 83 உயர்நிலைப் பள்ளிகள், 10 தமிழ் மொழி நிலையங்கள். அங்க வந்து தமிழ் மொழி நிலையம்னா, அந்த அந்த பள்ளியில இருக்கிற மாணவர்களோட பக்கத்து பள்ளிகள்ல குறைவான மாணவர்கள் இருக்கிற மாணவர்கள்லாம் வந்து அங்க படிப்பாங்க. அது வந்து தமிழ் லாங்குவேஜ் சென்டர்ன்னு சொல்லுவாங்க. பிறகு ம் புகுமுக வகுப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது, இன்னைக்கு வந்து 22 தொடக்க கல்லூரிகள்ல 11, 12 வகுப்பு வந்து கற்றுத் தரப்படுது. அங்கேயும் தமிழ் இருக்கு. நெறைய பேர் அங்க இருந்து தமிழாசிரியர் பயிற்சிக்கு வருகிறார்கள். பிறகு தமிழாசிரியர் பயிற்சி அப்படின்னு சொல்லும்போது, முன்னெடுப்புகள் தொடர்ந்து இருக்கின்றன. அதற்கு பிறகு நீங்க பார்த்தீங்கன்னா வந்து, தமிழாசிரியர்கள் வந்து தொடர்ந்து தங்களை மேம்படுத்திக் கொள்ளவும் வாய்ப்புகள் இருக்கின்றன. பணியிடை வகுப்பு, பிறகு ஒவ்வொரு பள்ளியிலுமே நிறைய இப்போ முன்னேற்றங்களுக்குரிய சில பயிற்சி வகுப்புகள்லாம் நடக்கின்றன. சரி, புலம்பெயர் நாடுகள்ல தமிழ் எதிர்காலம் வளமாகவே இருக்கும். தொடர்ந்து கண்காணித்து நம்ம ஆவணம் செய்யணும். நான் ஒரு சில குறிப்புகள் தான் சொல்லியிருக்கேன். நிறைய சொல்லல. பெற்றோர் பேசினால் தமிழ் கைவரப்பெறும். அந்த தமிழ் அக்வயர் பண்ணணுவாங்க. தமிழ் அக்விசிஷன் அப்படிங்கிறது இருக்கும். தமிழ் படிச்சு கூட அது வரும். ஆனா, சிறு வயதுல வந்து குழந்தைக்கு தானா கிடைச்சதுன்னா நல்லது. ஏன்னா பின்னாடி அது ஆங்கிலம் படிக்க போகுது. அல்லது அந்த நாட்டோட மொழிய படிக்க போகுது. அதனால நாம இத குடுத்துட்டோம்னா, இது அஸ்திவாரமா இருந்து நல்ல உதவியா இருக்கும். அந்த தமிழ் வந்து காலத்துக்கு உள்ள இருந்து செயல்படும். சொல்லுவாங்க, "கட்டிக் குடுத்த சோறும், சொல்லிக் குடுத்த பாடமும் காலத்துக்கு கூட வரும்னுவாங்க." சிலர் நினைக்கலாம், என்னோட பொண்ணு ரொம்ப பேசலையே, மறந்துருச்சேன்னு. அது மறந்தாலும் அது உள்ள இருக்கும். அந்த தமிழ் மொழி உள்ள இருக்கும். தேவைக்கேற்ப அது வெளியாகும். ஒரு இலங்கைக்கோ, அல்லது இந்தியாவுக்கோ, அல்லது வேறு நாட்டுக்கோ செல்லும்போது அவங்க தமிழ்ல பேச முடியும். அந்த தொடர்பும், இணைப்பும் தமிழர்களுக்குள்ள இருக்கும். முன்னலாம் இந்த அளவுக்கு நம்ம வெளிநாடுகள் போவோமான்னு தெரியாது. இப்ப வந்து வெளிநாடுகளுக்கு நம்ம நெனச்ச நேரத்துல போகலாம். குறைஞ்ச காசுலயும் போகலாம். அப்ப இந்த இளைஞர்கள் வெளிநாட்டோடு தொடர்பு கொள்கின்ற வெளிநாட்டு தமிழரோடு தொடர்பு கொள்கின்ற வாய்ப்புகள் அதிகம்.
நாட்டின் கண்காட்சிகளில் இப்ப சில வெளிநாடுகளுக்கு போன மாணவர்கள் கேட்டா, இல்ல நான் சீக்கிரமா சிங்கப்பூருக்கு வரணும் அப்படின்றாங்க. ஏன்னா இங்க இருக்க ஒரு பள்ளியில சூழல், சாப்பாட்டு வசதி, ஒரு பாதுகாப்பு வசதிலாம் அவங்கள தேடுதோ அப்படின்னு நமக்கு தோணுது. அந்த அளவுக்கு கல்வி முறையும் அவங்களுக்கு வந்து அந்த நாட்டுப்பற்று, நாடு சார்ந்த சில கூறுகள அவங்களுக்குள்ள வளர்த்திருக்குன்னு நான் சொல்லலாம். அதற்கு அடுத்தது, இந்த நாட்டிலேயே கண்காட்சிகள் இருக்கும்போது, அந்த கண்காட்சிகள் வந்து அங்க இருக்க தமிழ் சமூகத்த மட்டும் சொல்லிக் குடுக்காம, அத பத்தி மட்டும் போற்றாம, அந்த தமிழ் சமூகம் எங்கேருந்து வந்தாங்க? அந்த மூதாதையர் நாடு, அந்த சமூகம் குறித்தும் அவங்க ஆவணங்கள் வச்சா நல்லது. இது வந்து எனக்கு சில இளைஞர்கள் சொன்ன கருத்து. லண்டனுக்கு போனவங்க அங்க போனா, பல்வேறு சமயங்கள், இந்தியாவின் வாய்ப்பு வசதிகள், சோழர் ஆட்சி இது மாரி பல இது இருக்கும்பொழுது, இதெல்லாம் பார்த்த உடனே நான் கேட்டேன், "உங்களுக்கெல்லாம் வந்து ஒரு தமிழ் இளையர் அப்படிங்கிற ஒரு புத்துணர்வு வருதா? பெருமை வருதா?" "ஆமா. ஏன்னா என்னுடைய மூதாதையர் இப்படியெல்லாம் இருந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு பெருமை எனக்கு இருக்கிறது. அந்த அந்த பெருமை வந்து எனக்கு வந்து இன்னொரு தமிழர பார்க்கும்போது, அது அப்படியே தொத்திக்கும். அவங்க கிட்டயும் அத குடுக்கணும்ன்ற ஒரு நிலை வருதுன்னு சொன்னாங்க. அப்புறம் வாழும் நாட்ல அவங்க சிறுபான்மை சமூகமா இருக்கிறதால, நம்ம இவ்வளவு சின்ன சமூகம் தானான்னு அவங்க யோசிக்க வேண்டியதில்ல. ஏன்னா அவங்க அவங்க வந்து நாம ஒரு பெரிய பரம்பரைக்கு சொந்தக்காரர்கள் என்று அவங்களுக்கு அந்த பெருமை கிடைப்பதற்கு இந்த சீரிய சமூக பழமை அந்த பழமையான ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்கள், பாரம்பரிய சிறப்பு, வரலாறு இதெல்லாம் வந்து அந்த விழுதுகள், நாம அந்த மாரியான ஒரு சமுதாயத்தோட விழுதுகள் என்ற பெருமையை தரும். இதனோடு வாழும் நாட்டின் குடிமக்களாக அவர்கள் வந்து தங்களை எப்படி மேம்படுத்தலாம்? தங்களோட மொழி பாரம்பரியத்தை எப்படி நம்மளோட சக இனத்தவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் அப்படிங்கிறது மிக முக்கியம். ஏன்னா நம்ம நம்ம சக இனத்தவர்கள்ட்டயும் நெறைய பண்புகள் வந்து நமக்கு வந்து கத்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. பல ஒற்றுமைகளும் நமக்குள்ள இருக்கு. அடுத்தது பாடநூல்கள்ல தமிழ் சமூகம் குறித்த நிகழ்வுகள். இந்த முன்னோர்கள் எப்படி இங்க வந்தாங்க? அதுக்கப்புறம் வந்து மூல நாட்டுல எப்படி வாழ்க்கை இருந்தது? அந்த இலக்கியங்கள் எப்படி உருவாக்கப்பட்டன? எடுத்துக்காட்டுக்கு சங்க இலக்கியம், அதுலருந்து இன்றைக்கு வரைக்கும். அப்ப இதெல்லாம் எப்படி உருவாக்கப்பட்டன? இலக்கணங்கள் எப்படி உருவாக்கப்பட்டன? அப்படின்னு அங்கங்க வந்து அவங்க வந்து ஒரு சில விஷயங்கள வந்து ஆழமாக சொல்லி வைக்கலாம், பதிக்கலாம். ஏன்னா, அந்த படிக்கின்ற வயதுல வந்து ஒரு தொடக்கநிலை பள்ளி மாணவர், ஒரு பாலர் பள்ளி மாணவர், உயர்நிலை பள்ளி மாணவர்னா, அவரு ஒரே பாடத்த படிச்சாலும் அவங்களுக்குள்ள வந்து அந்த மாற்றங்கள் வேறுபட்ட வகையில இருக்கும். ஒரு 40 வயசு ஆகும்போது அவங்களுக்கு தங்களோட வேர்களை தேடுகின்ற ஒரு நிலை வந்து அதிகமாக வரும். அப்போ இதெல்லாம் அவங்க படிச்சாங்கன்னா, தாங்கள் ஒரு குடும்ப தலைவர் ஆகும்போது அல்லது தங்களுடைய என்ன சொல்றது மருமகன் அல்லது மருமகள் இப்ப நம்ம ஆங்கிலத்துல சொல்லுவோம் நீஸ் அண்ட் நெஃப்யூ இவங்களலாம் பார்க்கும் பொழுது, எப்படியாவது நம்ம வந்து இதெல்லாம் சொல்லிக் குடுக்கணும்ன்ற ஒரு ஆர்வம் வரும். ஏன்னா, அது அவங்களோட உரிமை. அது மட்டும் இல்ல அவங்களோட ஒரு பழமை. அந்த நிலையில வந்து கல்வி, மொழி, சமயம் ஆகியன சார்ந்த கூறுகள் வந்து வாழும் நாட்டின் கல்விக் கொள்கைகளுக்கு ஏற்ப எழுதப்படணும். நாங்க அண்மையில வந்து மலேசியாவுக்கு புலம்பெயர் தமிழர்களோட மொழி, வாழ்க்கைய பத்தி ஒரு பாடத்துக்காக மலேசியால பினாங்கு, கெடா, கோலாலம்பூர் கூட்டிட்டு போகும்போது, அப்பதான் சில மாணவர்கள் சொன்னாங்க, மலேசிய பல்கலைக்கழகத்தோட சேர்ந்து இந்த பாடத்த நடத்தணும். அப்ப சொன்னாங்க, நாங்க நெனச்சோம் மலேசியா தான் எங்களோட தாய்நாடுன்னு. ஆனா இப்பதான் எங்களோட மூதாதையர்கள் 5 தலைமுறைக்கு முன்னாடி எப்படி வந்தாங்கன்னு எனக்கு தெரியுது. அத பத்தி நான் போய் அம்மா, அப்பாட்ட கேட்டேன்னு சொன்னாங்க. அடுத்தது சிங்கப்பூர்ல இருக்க மாணவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, நாங்க பட்டக்கல்விக்கு வரும்பொழுது தான் சமயம் சார்ந்த செய்திகள அதிகமா படிக்கிறோம். ஆனா மலேசியால இருக்க பிள்ளைகள், தமிழ் பள்ளியில படிச்ச பிள்ளைகள் வந்து, இந்த ஒரே பொண்ணு தான் எந்த பள்ளிக்கு போனாலும் நாங்க நெறைய நிறுவனங்களுக்கு போனப்ப, உடனே ஒரு தேவாரத்த எடுத்து பாடுது. உடனே இன்னொரு பாட்ட பாடுது. அப்புறம் நடனம் ஆடுறாங்க. அவங்களுக்கு வந்து அது எல்லாத்துக்கும் பொருள் தெரிந்து அவங்க வந்து செயல்படுறாங்க. அப்போ அந்த சமயம் என்பது மிக முக்கியமான இடம் பெறுவதையும் அவங்க அங்க இருந்த பினாங்குல இருந்த கிறிஸ்தவ தேவாலயத்துக்கு போனப்ப கண்டுபிடிச்சாங்க. பிறகு அங்கிருந்த நாகூர் தர்கா என்ற இஸ்லாமிய அமைப்புக்கு போனப்ப கண்டுபிடிச்சாங்க. பிறகு தமிழ் ஆலயங்களுக்கு போனப்ப கண்டுபிடிச்சாங்க. கெடா மாதிரி ஒரு இடத்துக்கு போகும்போது, ஏதோ பக்கத்திலேயே ராஜேந்திர சோழன் கூட பேசுறது மாரி, அவர் நடந்தது மாரி, அவர் அங்க வந்து அந்த மலையில இருந்து என்னெல்லாம் செஞ்சாங்கன்றது மாதிரி, அவங்களுக்கு வந்து உள்ள வந்து அந்த ஒரு தமிழர் என்ற ஒரு ஒரு ஆழமான அடையாளம் அவங்களுக்கு கிடைக்குது. அப்ப இதெல்லாம் வந்து அவங்க சொல்லும்பொழுது தான் எங்களுக்கும் புரிஞ்சுது. அதைத் தொடர்ந்து நம்ம வந்து இந்த மார்ச் மாதம் எங்களோட தமிழ் மாணவர்கள வந்து கூட்டிட்டு போனோம். ஒரு 5 நிறுவனங்களுக்கு கூட்டிட்டு போனோம் மலேசியாவுக்கு கல்வி. ஏன்னா அங்க போனா அவங்களுக்கு வந்து முதல் மொழியா மாணவர்கள் தமிழ் பள்ளிகள்ல படிக்கிறது எப்படி ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்குதுன்றதுக்காக போனோம். அங்க போனப்போ அங்க அதுதான் சொன்னாங்க. நாங்க நெறைய கத்துக்கிட்டோம். இங்க வந்து மக்களே தமிழ வாழ வைக்கிறாங்க. மிக இளம் வயதிலேயே தமிழாசிரியர் பயிற்சி கொடுக்கப்பட்டு, அதுக்கு நெறைய புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. ஒரு பெரிய மாநாட்டையே அவங்க வந்து ரொம்ப இளம் வயதிலே அந்த மாணவர்கள் நடத்துறாங்க சொந்தமா. இப்ப இதெல்லாம் வந்து பார்க்கும் பொழுது, ஒரு வளமான நாட்டில் இருக்கின்ற மாணவர்களுக்கு, 2ஆம் மொழியா படிக்கிற மாணவர்களுக்கு, இன்னும் கூடுதல் ஊக்கம் கிடைக்கின்றது. அவங்க அவங்க எல்லாம் வந்து சேர்ந்து பேசும்பொழுது, நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த 4, 5 நாட்களாக நான் கவனிச்சது, அந்த முதல்ல மலேசிய மாணவர்களோட போனப்ப, அங்க வந்து தமிழ் தான் அவங்களுக்குள்ள ஒரு உரையாடல் மொழியா இருந்தது.
திரைப்பட பாட்டு அது இது எதை பத்தி பேசினாலும் தமிழ்ல தான் அவங்க தொடர்பு கொண்டார்கள். அப்ப நம்ம வாய்ப்புகளை உருவாக்கும் போது அவங்களுக்குள்ள தமிழ் வளரும் என்பது ஒரு முக்கியமான ஒரு இது. தொடர்ந்து வாசிப்பு பகுதிகளை வாசிச்சு, நல்ல பேச்சு தமிழ் அவங்களுக்கு விளக்கணும் நம்ம. ஆசிரியர்ன்றவங்க ரொம்ப முக்கியம். அவங்க நெறைய பேசணும். அந்த மாணவர்கள்ட்ட வந்து ஒரு விஷயத்த ஒரு உப்புனா, உப்பு எத்தனை வகைகள்ல வாழ்க்கையில உதவியா இருக்குன்றத வந்து பண்பாட்டு அளவுல உதவியா இருக்குன்றத குறைஞ்சது ஒரு சொல்ல பத்தி 1 மணி நேரத்துக்கு பேசலாம். அதான் கான்செப்ட் பேஸ்ட் டீச்சிங்ன்னுவாங்க. அல்லது பகிர்ந்து ஒருத்தர்கிட்டயும் அந்த உப்ப பத்தி கேட்கும்பொழுது சொல்லுவாங்க. பிள்ளைகள் ரொம்ப சின்ன பிள்ளைகள்னா கூட அவங்களால எல்லாம் செய்ய முடியும். அதனால வந்து நம்ம வந்து அந்த மாதிரி அவங்கள வந்து சிறு வயதுல இருந்து அவங்கள வந்து நம்ம வந்து ஊக்குவிக்கணும். அதுக்கு ஆசிரியர் நிறைய பேசணும். இந்த மாணவர்கள் என்னுடைய மொழியை கற்று சிறப்பாக திறம்பட வளர்வார்கள். இவர்களுடைய பல தலைமுறைகள் வீட்டில் தமிழ் பேசுவார்கள் தெரிஞ்சு அல்லது அத ஊக்குவிக்கிற வகையில அவங்க பாடம் இருக்கணும். ஆசிரியர் நினைச்சா எல்லாமே செய்ய முடியும். அதான் மிக முக்கியமானது. அதற்கு அடுத்தது பெற்றோர் பேசினால் தமிழ் கைவரப்பெறும்ன்றத நான் தொடர்ந்து குடுக்குறேன். இருமொழி இப்ப சில வீடுகள்ல வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, பெற்றோர் வந்து 2 மொழியை சேர்ந்தவர்கள், 2 வேறு வேறு பண்பாடுகளை சேர்ந்தவர்களா இருந்தாலும், இல்ல வேறு வேறு இனத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும், ஒண்ணும் கவலையே இல்ல. அவங்க 2 பண்பாட்டையும் அந்த குழந்தைக்கு சொல்லிக் குடுக்கணும். ஏன்னா, அந்த குழந்தை அந்த 2 பண்பாட்டின் ஒரு தொடர்ச்சியாக தான் அமையும். இப்ப அதுக்கு அதெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது, அந்த குழந்தை இன்னும் நல்ல ஒரு புத்திசாலியாக வரும். நிறைய இடங்கள்ல தன்னோட 2 பண்பாட்டையும் சொல்லும். ஆனா, இந்த 2 பண்பாட்டையும் சேர்ந்த பெற்றோர் ஆங்கிலத்த தொடர்பு மொழியா வச்சா, 2 பண்பாடும் காணாம போயிரும். அது எவ்வளோ பெரிய இழப்புன்றது அனுபவிச்சவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அதனால வந்து இங்க வந்து ஆசிரியர் வந்து அந்த மாரி மாணவர்கள, "ஓ! உங்களுக்கு தமிழ் தெரியலையா?" அவங்கள வந்து எப்படி அவங்களோட அனுசரிச்சு, அவங்களுக்கு எப்படி வந்து அந்த தமிழ் மீது ஊக்கத்தை கொடுக்கலாம்னு சொல்லலாம். சாண்ட்விச் முறைன்னு சொல்லுவாங்க. தமிழ வந்து நம்ம வந்து எடுத்தோனே ஆங்கில வழியா சொல்லிக் குடுக்கணும்னு அவசியம் இல்ல. தமிழ்ல சொல்லிக் குடுத்து, அப்புறம் அதுல விளக்கி, அதற்கு பிறகு தேவைன்னா கொஞ்சோண்டு ஆங்கிலத்துல விளக்கம் கொடுத்து, திரும்ப தமிழுக்கு கொண்டு வந்துரணும். இல்லன்னா நம்ம மாணவர்கள் வந்து நம்மள தமிழ்ல இருந்து இழுத்துட்டு போய் ஆங்கிலத்துக்கு கொண்டு போயிருவாங்க. ஏன்னா, அந்த திறமை வந்து குழந்தைகளுக்கு இருக்கின்றன. சில வீடுகள்ல அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி இந்த உடன்பிறப்புகள் தான் நெறைய நேரம் பார்த்தீங்கன்னா, வாழ்கின்ற நாட்டின் மொழியையே வீட்டு மொழியாக மாற்றுபவர்கள். ஆ முன்ன சொன்னாங்க, எங்க அம்மா, அப்பாவுக்கு வாழிட மொழி தெரியாது தமிழ். அதனால நாங்க தமிழ்ல பேசுறோம். இப்ப அம்மா, அப்பாவுக்கு தெரிஞ்சா கூட இவங்க வாழிட மொழியில தான் பேசுறாங்க. அப்ப சில வீடுகள்ல வந்து வீட்டுக்குள்ளேயே ஒரு மொழிக் கொள்கை வச்சுக்கிறாங்க. சரி வீட்டுக்குள்ள நீங்க தமிழ் பேசணும். ஆங்கிலம் பேசலாம் அல்லது வாழிட மொழியும் பேசலாம். ஆனா, முதன்மை மொழியாக தமிழ் இருக்கணும்னா, எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ஒரு 70, 80 வயசு இருக்கவங்க நெறைய பேரு, அவங்களோட உறவினர்கள் பல வெளிநாடுகள்ல, மேற்கத்திய நாடுகள்ல இருந்தாலும் கூட இன்னும் தமிழ்ல தான் பேசுறாங்க. இத நாம வந்து தினம் பார்க்கிறோம். நான் இப்ப நேத்துக்கு முந்தின நாள் வந்து மலேசியால ஒரு திருமணத்துக்கு போனேன். அங்க பார்த்தீங்கன்னா, இளம் தம்பதியர்கள் அதாவது இந்த இந்த பெரியவர்களோட பேர குழந்தைகள்லாம் திருமணமாகி, அவங்கவங்க வந்து பேசிட்டு போறாங்க தமிழ்ல. நல்லா வந்து மரியாதையோட பேசுறாங்க. அந்த பண்பாட்டு உடை அத உடுத்துறது தெரியுது. பண்பாடுகள்ல கலந்துக்கிறாங்க. குடும்பத்துல நடக்கிற நல்லது, கெட்டதெல்லாம் வந்து கலந்துக்கிறாங்க. அதனால வந்து அவங்க இப்ப பெற்றோர் வர முடியலன்னா, அவங்களுக்கு ஒரு பெற்றோருக்கு உடம்பு சரியில்ல. அந்த அந்த இளம் தம்பதியர், அந்த குழந்தைகள் வந்து அங்க வந்து அவங்களோட ஒரு பிரதிநிதிகளா வராங்க. இப்ப இதெல்லாம் வரும்பொழுது அவங்களுக்கு ஒரு 60 மேசைகள்ல வந்து மேசைக்கு 10 பேர்னா, அந்த 60 மேசைகள்ல ஒரு கல்யாண வீட்ல பார்க்கும்பொழுது, அவங்களுக்கு ஒரு குழு குழு நிலைத்தன்மைன்னுவாங்க. அந்த குரூப் சாலிடாரிட்டின்னுவாங்க. அது இருக்கும். அது வந்து அந்த அடையாளத்த வலுப்படுத்தும். அப்ப நம்ம வந்து ஒரு சின்ன குடும்பத்தை சேர்ந்தவங்க இல்லன்ற ஒரு ஒரு சிந்தனை வரும். அப்புறம் அந்த நிகழ்வுகள்ல எப்படி போய் பேசுறது, எப்படி தொடர்பு கொள்றது இதெல்லாம் தெரியும். அப்ப இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே அந்த அவங்க ஆங்கிலத்திலே தொடர்பு கொண்டாலும், தமிழ பேசுறதுக்கான வாய்ப்பு வசதிகள் இதுன்னு நம்ம வந்து சொல்லலாம். அதுக்கடுத்து எங்க போனாலும் தலைமுறைகள் வந்து தமிழ்ல பேசுவதற்கு ஒரு வாய்ப்ப நம்ம வந்து உருவாக்கணும். புலம்பெயர் நாடுகள்ல தமிழ் எதிர்காலம் வளமாகவே இருந்தாலும் கூட, இப்ப வழிபாட்டு நிலையங்கள்ல தமிழ் வகுப்புகள் நடக்கின்றன. பெற்றோர்கள் பேசினா தமிழ் வரும். மாணவர்கள் வந்து இளைஞர்கள் வர்றதுக்கு நம்ம வழி செய்யணும். நடன வகுப்புகள் இருந்தா, கலைத்துறை வகுப்புன்னா, அதுல வந்து பாட்டுக்கெல்லாம் விளக்கம் குடுக்கணும். ஏன்னா நெறைய பேர் சொல்லுவாங்க, எங்க நடன ஆசிரியர் நல்லா நடனம் ஆட சொல்லிக் குடுத்தாரு. ஆனா, அவரு அதோட அர்த்தமே எங்களுக்கு சொல்லிக் குடுக்கல. அதனால நாங்க வந்து அவர் சொல்றத செய்வோம். இந்த அடவு செய்னா செய்வோம். அவ்வளவுதான். ஆனா அது பயனில்ல. அந்த அடவுக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு என்ன காரணம்னு சொன்னா, அந்த கேட்கிறவங்களுக்கு ஒரு புரியும். புரியாம அப்படியே வந்து அந்த காலத்துல சொல்வாங்க, நம்ம ஒண்ணுமே புரியாம மனப்பாடம் பண்றது மாரி இருந்தா கஷ்டம். நாங்க இப்ப சில ஔவையார் விழா, பாரதியார் விழா, பிறகு வந்து திருவள்ளுவர் விழாக்கெல்லாம் மாணவர்கள் பாட்ட மனப்பாடம் பண்ணா கூட நான் கீழ வந்து பொருள் குடுக்கணும்னு சொல்லுவேன். ஏன்னா, பொருள் புரிஞ்சு அவங்க மனப்பாடம் பண்ணும்போது, அது வந்து காலத்துக்கும் அவங்களுக்கு உதவியா இருக்கும். அவங்க எங்க போனாலும் அத வந்து மேற்கோள் காட்ட முடியும். மனப்பாடம் என்பது ஒரு சிறப்பானது. தேவைக்கேற்ப பின்னாடி அவங்க இன்னும் நல்லா விளக்கம் பெறலாம். ஆனா, அதையே பொருள் புரியாம மனப்பாடம் செய்யக்கூடாதுன்றது வந்து ஒரு முக்கியமான ஒரு கருத்தா வச்சிருக்கோம். ஒரு பாலர் பள்ளி மாணவர் கூட 50 வரில இருக்க ஒரு பாட்ட வந்து அவ்ளோ நல்லா மனப்பாடம் பண்ணுவாங்க.
ஏன்னா இந்த திறமைகள்லாம் அவங்களுக்கு இருக்கு. எல்லா குழந்தைக்கும் இருக்கு. ஆனா நம்ம வந்து வளர்க்கணும். அடுத்தது மாணவர்கள் வந்து பள்ளிக்கு வந்து வரணும். இல்ல ரொம்ப தூரமா இருந்தா பேருந்துகளையாவது ஏற்பாடு செய்து கொண்டு வரணும். வீட்டுக்கு அருகில பள்ளி இருக்கணும். கல்வியாளர்கள அழைச்சு பேசணும். ஏன்னா எந்த கல்வியாளர் எப்ப அவங்களுக்கு என்ன தாக்கத்த குடுப்பாங்கன்னு தெரியாது. தொடர்ந்து நம்ம பகிர்தல உருவாக்கணும். இளைஞர்களுக்கு இப்ப வந்து பெரியவங்க மட்டும் இல்ல. நெறைய நிகழ்ச்சிகளுக்கு பெரியவங்க தான் வராங்க. ஆனா இளைஞர்களுக்கு நம்ம தொடர்ந்து பயிலரங்குகள மாதம் மாதம் நடத்தணும். அப்படி நடத்தும்பொழுது, அவங்களுக்கு வந்து தாங்கள் யார்? தங்களுடைய பண்பாடு என்ன? பள்ளியில் படிக்காத பல செய்திகளை நம்ம உருவாக்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, தமிழர் மாணவர்கள்லாம் விளையாட்டுகள விளையாடும்போது, அந்த விளையாட்டு மூலமா அவங்க குழுவா புரிஞ்சுக்கிறது, பிறகு வாழ்க்கையில வெற்றி பெறுறது, தோல்விய வந்து ஒத்துக்கிறது, தொடர்ந்து முன்னேறுறது, உடலுக்கு ஒரு நல்ல பயிற்சி, இப்படி பல செய்திகள அவங்க பெற முடியும். அதனால தான் நம்ம வந்து துணைப்பாட நடவடிக்கைகள், புறப்பாட நடவடிக்கைகள்லாம் வச்சிருக்கோம். அதெல்லாம் தலைமைத்துவ பண்புகள உருவாக்கும். பிறகு படிக்கிறதுக்கு அவங்க நெறைய புத்தகங்கள் படிக்கணும். நீங்க பார்த்தீங்கன்னா, தமிழ்ல ஏகப்பட்ட இலக்கியங்கள் இருக்கு. ஆனா, ஒரு கபிலர்ன்னு கேட்டா யாருக்கும் தெரியாது. ஔவையார் ஓரளவுக்கு தெரியும். ஆனா, மற்ற படைப்பாளர்கள பத்தி தெரியாது. காரணம் என்னன்னா, நம்ம வந்து ஒரு சங்கப்பாட்டே ஒரு புத்தகமாக்கலாம். ஆனா, அதெல்லாம் நம்ம உருவாக்கல. நம்ம நிறைய இப்ப இந்த இது அண்மையில வந்து ஒரு திரைப்படம் வந்த உடனே அத பத்தி பேசுறோம். ஆனா, சிறு வயதுல இருந்து நம்ம இதெல்லாம் அவங்களுக்கு உருவாக்குனா நல்லா புரியும். இப்ப நம்ம வந்து ஆங்கிலத்துல நெறைய படிச்சிருக்கோம். ஒரு சிறுவன் போய் ஒரு அணைக்கட்டு உடைந்து போகின்ற நிலையில, ராத்திரி பூரா தன்னோட கைய வச்சு அந்த அணைக்கட்டோட அந்த அந்த ஓட்டைய வந்து அவன் வந்து அடைச்சான்றாங்க. ராபர்ட் ப்ரூஸ் பத்தி கேள்விப்படுறோம். ஆனா இதெல்லாம் வந்து தமிழ்லயே இருக்கு. ஆனா நம்ம அத பார்க்கல. அப்ப நம்ம நிறைய வந்து செய்யறோம். இது வந்து நமக்கு நேரம் இல்ல, சரியான பொருளாதார வசதி இல்ல, நல்ல பெரிய ஆங்கிலத்துல இருக்க மாரி புத்தகங்கள் இல்லன்னாலும், அன்னைக்கு ஒரு வார்த்தை கூட தெரியாம ஆங்கில வகுப்புக்கு போன ஒரு பிள்ள வந்து இன்னைக்கு ஆங்கிலத்துல சக்கப்போடு போடுறாங்கன்னா, அவங்களுக்கு வந்து நிறைய வாசிப்பு வசதிகள் இருக்கின்றன. பலவிதமான புத்தகங்கள் இருக்கின்றன. அடுத்தது பள்ளியில நல்லா கற்பிக்கப்படுது. ஏன்னா, அவங்க நிறைய பாடங்கள அந்த அந்த மொழி வழியா படிக்கிறாங்க. இப்ப நமக்கு வந்து வாய்ப்பு வசதிகள் குறைவா இருந்தாலும், நாமளும் நிச்சயம் செய்ய முடியும். அத வந்து அவங்க நினைக்கணும். அடுத்தது எல்லாருக்கும் வந்து தமிழ், ஆங்கிலத்தில் நல்ல தேர்ச்சி வரணும். இப்ப சிங்கப்பூர்ல என்னன்னா, இந்த சப்ட்ராக்டிவ் பைலிங்குவலிசம், அடிட்டிவ் பைலிங்குவலிசம் சொல்லுவாங்க. நம்ம ஒரு 2வது மொழிய கத்துக்கிறதுக்காக, ஒரு நம்ம மொழிய வச்சுக்கிட்டு இன்னொரு மொழிய கத்துக்கிறதுக்காக, அதாவது ஆங்கிலத்த கத்துக்கிறதுக்காக, தமிழ வச்சுக்கிட்டு நம்ம ஆங்கிலத்த கத்துக்கணும். ஆனா அதுல தான் அடிட்டிவ் பைலிங்குவலிசம் கூடும் இருமொழியம். ஆனா என்ன பண்றோம், நம்ம குறையும் இருமொழியத்த நெறைய செய்றோம். அதாவது ஆங்கிலத்துக்காக தமிழ விட்டுடுறோம். அப்ப பார்க்கும்பொழுது, தமிழ் இருக்கிற தமிழ விட்டுட்டு நீங்க ஆங்கிலம் பேசி என்ன பிரயோஜனம்? 2ம் வேணும். ஏன்னா இரு மொழியாளர்களா தான் இங்க வந்து நம்ம வந்து நாட்டோட கல்விக் கொள்கையே இருக்கின்றது வளர்ப்பதற்காக. இப்ப அது வந்து நம்ம பார்க்கணும். அடுத்தது வந்து நிறைய மக்கள் தொடர்பு சாதனங்கள்ல நிறைய இப்போ நமக்குன்னு ஒரு தொலைக்காட்சி இருக்கு. அதனால தொலைக்காட்சி நிகழ்ச்சி பார்த்துட்டே இருக்கலாம். வீட்ல சத்தம் இருந்துட்டே இருக்கும் தமிழ். வானொலி இருக்கின்றது 24 மணி நேரம். அதனால ஏதோ அங்க வந்து தலைமுறைகள் மாறுகின்றன, நிகழ்ச்சி படைப்புகள் மாறுகின்றன. இருந்தாலும் அங்க மொழி ஒலித்துக் கொண்டே இருக்குது. ஒரு செய்தித்தாள் இருக்கு. அந்த செய்தித்தாள் வந்து நீங்க இணையம் வழியா மாணவர்கள் எல்லாம் சொந்தமா பெற முடியும் இலவசமா. கல்வி அமைச்சு நிறைய வாய்ப்புகள் செஞ்சிருக்கு. அதே நேரம் நம்ம வீட்டுக்கும் நம்ம வந்து இன்னும் வந்து செய்தித்தாள் படிக்கின்ற ஒரு பழக்கம் இன்னும் வச்சிருக்கோம். ஏன்னா நம்ம தமிழர்கள்னா தமிழ் செய்தித்தாள் படிக்கணும், தமிழ் வானொலி இருக்கணும். இது வந்து அந்த மொழியை வளர்ப்பதற்கு நாம் ஒரு தமிழ் குடிமகனாக நம்ம செய்ய வேண்டிய ஒரு கடமை. எல்லா நாடுகள்லயும் இத நம்ம செய்யலாம். பிற வாழிட மொழிகளையும் நம்ம எல்லாம் கேட்கலாம். அது ஒண்ணும் ஒரு பெரிய சவால் இல்ல. ஆனா இத தொடர்ந்து செய்யணும். பிறகு வந்து குழந்தைகளுக்கு நெறைய திரைப்படம் பார்க்கணும். ஏன்னா திரைப்படம் பார்க்கும்பொழுது பெற்றோர் வந்து விளக்கம் கொடுக்கணும். இப்ப திரைப்படங்கள் வந்து அவங்க இளைஞர்களுக்கானது. இதுல வந்து புகைப்பிடித்தல் இருக்கு. இதுல மது அருந்துதல் இருக்கு. இதெல்லாம் பார்க்கக்கூடாது. இதில வந்து சில தேவையற்ற செய்திகள் இருக்கின்றன அப்படின்லாம் சொல்லி நமக்கு வந்து அவங்க ஒரு அறிவிப்பு குடுக்குறாங்க மேல. அதனால வந்து இந்த படங்கள் வரும்போது இப்ப நேத்தைக்கு ஹரிராயா ஹஜ்ஜி அதாவது தியாகத் திருநாள்ன்னு சொல்லும்போது, முழு நாள் படங்கள், பாடல்கள் எல்லாம் இருக்கு. அதுல சில சில போட்டிகள்லாம் வரும்போது நமக்கே ரொம்ப சிரிப்பா இருக்கு. அப்பன்னா அத வந்து ரசித்து பார்க்கக்கூடிய நிலையில அந்த இளைஞர்கள் தமிழ் பேசுறாங்க. இவங்கலாம் வந்து இங்க அறிவிப்பாளர்களா எல்லாம் இருக்காங்கன்னா, இவங்க வீட்டுல தமிழ் பேசி வளர்ந்ததால தான் அவங்களால ஒரு பெரிய நிகழ்ச்சியில அமைச்சர்கள் முன்னாடி தமிழ் நல்லா திடமா பேச முடியுது. பள்ளியிலயும் வந்து கத்துக்கிடுவாங்க. ஆனா அது வீட்ல இருந்து வரும்போது அந்த தமிழ் வந்து அவங்க கையில ஆட்சி செய்யும். அது ரொம்ப முக்கியம். இது மாதிரி இன்னும் நிறைய வாய்ப்பு வசதிகள் இருக்கின்றன. ஆனா வந்து இப்ப நேரம் குறைவா இருக்கு. நான் இதோட நிறுத்திக்கிறேன். ஆ, நம்ம வந்து மக்கள் தொகையில குறைவாக இருந்தாலும், நமக்கு வாழ்கின்ற நாட்டுல அரசாங்க ரீதியில எல்லா விதமான வசதியும் இருப்பதால், நம்ம வந்து தமிழை வந்து தொடர்ந்து வளர்க்கணும். அத விட்டுட்டோம்னா, அ அடுத்தடுத்து வருகின்ற தலைமுறை ஒரு குழந்தை வந்து தமிழ் படிக்காம பள்ளிக்கு வரும்போது, அது எவ்வளவு கஷ்டப்படுதுன்றத தமிழ் வகுப்புல தான் பார்க்க முடியும். அது நம்ம வீட்ல இருக்க பெற்றோருக்கு தெரியாது. ஆனா, வீட்ல தாத்தா, பாட்டி வழியா வந்து தலைமுறைக்கு தலைமுறை தமிழ வளர்க்கலாம். நாம வந்து தொடர்ந்து தமிழ பேசலாம். தமிழ்ல பேசும்போது அந்த பண்பு, நயம், அந்த மரியாதை, அந்த மதிப்பு, குரல் ஏற்ற இறக்கம்லாம் வேற.
அந்த வாழ்க்கை நாட்டு மொழியில பேசும்போது அது வேறையா தான் இருக்கும். அதிகாரம் செய்வது போலும் பேசலாம். அமைதியா பண்பாட்டு நோக்கிலும் நம்ம பேசலாம். 2யும் குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கிறதுக்கு தாய்மொழி அந்த புழக்கம் மிக இன்றியமையாதது. மிக்க நன்றி. புலம்பெயர் நாடுகளில் தமிழ் வாழும், தொடர்ந்து வாழும். ஆனா அதுக்கு செய்ய வேண்டிய செயல்பாடுகள செய்யணும். அடுத்த தலைமுறைகளுக்கான இளைஞர்கள நம்ம தொடர்ந்து செயல்படுத்தி, தொடர்ந்து ஈர்த்து, அவங்களுக்கு உரிய பயிற்சிகள கொடுத்து, நம்ம பின்னணியில இருந்து அவங்கள ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு கடமை. நன்றி. நன்றி பேராசிரியர் சீதா லட்சுமி. நிறைய நீங்கள் 45 நிமிடத்துக்குள்ளே நிறைய விஷயங்களை சொல்லி இருக்கிறீர்கள். மிக துரிதமாக உங்களுடைய செயற்பாடுகள், ஏதாவது நீங்கள் செய்யும் செயல்பாடுகளையும் மக்களை தமிழ் பேச வைக்கும் வழிமுறைகளையும் நன்றாக எடுத்துக் கூறினீர்கள். இப்பொழுது நேரம் போதாதபடியால் அடுத்த பேச்சாளரை அழைக்க வேண்டியிருக்கின்றது. துஷ்யந்தி குணரட்னம். துஷ்யந்தி குணரட்னம் மிக அண்மையிலே தமிழ் ஆசிரியர் மகாநாட்டுக்கு சென்றிருந்தார். தமிழ் மகாநாட்டுக்கு டொரண்டோ பல்கலைக்கழகத்திலே நடந்தது. அவர் நீண்ட காலமாக தமிழை கற்பித்துக் கொண்டு இருக்கின்றார். வீட்டிலும் பாடசாலைகளிலும் தமிழை கற்பிக்கும் ஒரு ஆசிரியராக இருக்கின்றார். தமிழை வளர்க்க வேண்டும் என்று அதோடைய அவர் டிவிஐ போன்ற தொலைக்காட்சி நிறுவனங்களிலே ஊடகவியலாளராகவும் ஒரு நேரடி ஒலிபரப்பாளராகவும் தொடர்ச்சியாக சேவை செய்து மக்கள் மத்தியிலே நல்ல ஒரு மதிப்பை பெற்றவர். அவர் இப்பொழுது வசந்தத்தினுடைய மேனேஜராக வேலை செய்து கொண்டிருக்கின்றார். அவரை இப்பொழுது பேசும்படி அழைக்கின்றோம். வணக்கம் எல்லோருக்கும். முனைவர் சீதா லட்சுமி அவர்களுக்கும் முனைவர் பார்வதி கந்தசாமி அவர்களுக்கும் மற்றும் இங்கே கூடியிருக்கும் தமிழ் ஆர்வலர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆமாம், இங்கே முனைவர் சீதா லட்சுமி அவர்கள் நம்முடைய தமிழரின் கடல் கடந்த சென்ற வரலாறுகள் எல்லாவற்றையுமே சொல்லியிருந்தார். அதனுடையால் அந்த பகுதிக்குள் செல்ல தேவையில்லை, நேரமும் போதாது. நாங்கள் அதை விரிவாகவே கூறியிருந்தார். எப்படியெல்லாம் எங்கள் தமிழர்களுடைய பயணங்கள் அமைந்தது, தமிழ் கல்விகள், அதை பற்றி எல்லாம். நான் தற்போதைய நிலைமைகளையும் எதிர்காலத்து விடயங்களையும் பற்றி கொஞ்சம் பேசிக்கொண்டு எல்லோருடைய கருத்துக்களுக்கும் போகலாம் என்று நினைக்கிறேன். ஆமாம், அண்மையில் இங்கே ஜூன் மாதம் 1, 2, 3 தேதிகளில் டொரண்டோ பல்கலைக்கழகத்தில் நாங்கள் உலக தமிழாசிரியர் மாநாடு இடம்பெற்றது. அது ஒரு கனடாவில் முதல் முறையாக இடம்பெற்றபடியால் அது ஒரு முக்கிய வரலாற்றுக்குரிய ஒரு நிகழ்வாக நாங்கள் அதை பார்க்கிறோம். இங்கே தமிழுக்காக வேலை செய்த பலருடைய, இப்பொழுது அவர்கள் அமரராகி இருந்தாலும் கூட அவர்களுடைய பெயரிலேயே இங்கே அரங்கங்களும் அமைக்கப்பட்டிருந்தன. அமரர் கனக சபாவதி அரங்கம், பண்டிதர் அலெக்சாண்டர் அரங்கம், அமரர் சிவபாத சுந்தரம் அரங்கம், அமரர் கவிஞர் கந்தவனம் அரங்கம் என்று அவர்களை பெருமைப்படுத்தி அந்த அரங்கங்களும் இடம்பெற்றிருந்தன. அங்கே பல கருத்தரங்குகள், ஆய்வு கட்டுரைகள் இடம்பெற்றன. முக்கியமாக இங்கே சிங்கப்பூரில் இருந்து பலரும் வந்து எங்களுக்கு அது ஒரு புது அனுபவமாக கூட இருந்தது. என்றால் அங்கே சிங்கப்பூரில் இப்பொழுது முனைவர் சீதா லட்சுமி அவர்கள் சொன்னது போல்தான் அங்கே ஏற்கனவே நன்றாக அது தமிழ் கல்வி வளர்ந்து விட்ட ஒரு இடம் என்று கூட சொல்லலாம். நாங்கள் இப்பொழுதுதான் தவழ்த்து கொண்டு இருக்கிறோம் என்றாலும் நல்ல வகையில் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. பலரும் அதற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள், வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே பாடத்திட்டங்கள் கூட ஒரு சில பாடத்திட்டங்கள் மாறி வித்தியாசமாக அமைந்திருக்கிறது. அண்மையில் அது ஒரு 10 வருடங்கள் வரும். நான் பல நாடுகளிலும் அறிமுகப்படுத்தி இருக்கிறார் திரு ராஜரட்னம் சுப்பிரமணியம் அவர்களோட படிமுறை தமிழ் என்னும் ஒரு பாடத்திட்டத்தில் அவர்கள் ஆசிரியர்களுக்கும் பயிற்றுவித்து அந்த பாடத்திட்டங்களை அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கிறார், பல நாடுகளுக்கும் கூட சென்று. அதே மாதிரி இங்கே பல மற்ற சில பாடத்திட்டங்கள் கூட இருக்கின்றன. மாணவர்கள் அதில் முடிந்த அளவு நல்ல வகையிலே முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். ஆசிரியர்களும் கூட அதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள்.
ஆமாம், இங்கே முனைவர் கூறியது போல்தான் வீடுகளில் நாங்கள் பேச வேண்டியதுதான் முக்கியமான ஒரு விடயம். வீட்டு மொழியாக தமிழ் இருக்க வேண்டியது எல்லோருமே திரும்ப திரும்ப கூறும் ஒரு விடயம்தான். அது ஆனால் பல இடத்திலும் பார்க்கும் பொழுது ஆனால் கடந்த சந்ததியில் படிக்காமல் தமிழை கற்க முடியாமல் விட்ட சந்ததியினர் தற்பொழுதெல்லாம் தங்களுடைய பிள்ளைகளை இப்பொழுது 4-5 வயதில் இருக்கும் குழந்தைகளை எல்லாம் தமிழ் கற்பிக்க கொண்டு வருவது பார்க்கவே மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. அவர்கள் உணர்ந்து அதை தாங்கள் கற்கவில்லையே என்று அவர்களும் கூட கற்கிறார்கள். அது பார்ப்பதற்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. இங்கே நான் இன்னும் ஒரு தமிழ்நாடு அரசோடு இணைந்த வகையில் ராஜரட்னம் அவர்களும் கூட அதில் இணைந்திருந்தார். நான் அண்மையில் சென்றிருந்தேன் அந்த குழுவோடு. வேர்களை தேடி என்று ஒரு நிகழ்வு ஆரம்பித்திருக்கிறார்கள் தமிழ்நாடு அரசு. இங்கே புலம்பெயர் நாடுகளில் உள்ள பிள்ளைகளை அழைத்து அங்கே எங்களுடைய வேர்களை அறிமுகப்படுத்துவது, எங்களுடைய நிகழ்வுகள், பாடங்கள், எங்கள் வரலாறு அதுகள் எல்லாம் அறிமுகப்படுத்தி அவர்களுக்கு அதுவும் கடந்த மார்கழி மாதத்தில் கடைசி வாரங்களில் சென்றிருந்தார்கள். அப்பொழுது இங்கே பொங்கல் நிகழ்வுகள் எல்லாம் அவர்களுக்கு ஒரு வாரம் முற்கூட்டியே அவர்களுக்காக அதுகளெல்லாம் நிகழ்த்தி அவர்களுக்கு அதை அறிமுகப்படுத்தி இருந்தார்கள். நன்றாகவே செய்தார்கள். அவர்களுக்கு பிள்ளைகளை பார்க்கும் பொழுது எங்களுக்கே மிகவும் சந்தோஷமாக இருந்தது. ஏனென்றால் அவர்கள் பல விடயத்தையும் கற்றுக்கொண்டிருந்தார்கள். மிக ஆர்வமாகவும் கற்றுக்கொண்டார்கள். அங்கே சிதம்பரத்தில் கூட அவர்கள் தாங்களாக முன்வந்து நடனமாடினார்கள், தங்களுக்கு தெரிந்ததை வைத்துக்கொண்டு. அப்படி பார்க்கும் பொழுது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. இதுகளெல்லாம் ஒரு படிக்கல். நாங்கள் இந்த தமிழை, எங்களுடைய வரலாறுகளை, பிள்ளைகளுக்கு எங்கள் வேர்களை எடுத்து செல்வதற்கு. அங்கே நான் பார்த்த கவலைக்குரிய விடயமும் கூட அதான். நீங்கள் அந்த கடல் கடந்து சென்ற இந்த ட்ரினிடாட், ஃபிஜி போன்ற பல நாடுகளில் வாழும் மக்கள் நான் எங்களுடைய மொழியை தொலைத்து விட்டார்கள் என்று சொல்ல வேண்டும். இப்பொழுது மீண்டும் தமிழ்நாடு அரசுடன் இணைந்து, நான் அறிந்த வரையில் தமிழ்நாடு அரசுடன் அவர்களுடைய உதவியில் பல ஆசிரியர்களும் அங்கு சென்று கல்வி கற்பித்தலுக்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அங்கே அந்த பிள்ளைகள் எல்லாம் சிலர் ஹிந்தியில் பேசுகிறார்கள், ஹிந்தி பாடல் கேட்கிறார்கள், படம் பார்க்கிறார்கள். என்னவென்றால் அது ஒரு பிழையான புரிதல் என்று சொல்ல வேண்டும். ஹிந்து என்றால் ஹிந்தி என்று நினைக்கிறார்கள் அந்த பிள்ளைகள். அது அந்த பெற்றார் அவர்களுடைய அந்த சந்ததியினர் சொல்லிக் கொடுக்கவில்லை. அதே பிழைகளை நாங்கள் இனிவரும் சந்ததியினர் அவர்களுக்கு இதை விட்டுவிடக் கூடாது. அப்படியான எங்களுடைய வேர்களை சொல்லிக்கொண்டே வர வேண்டும், எங்களுடைய வரலாறுகளை சொல்லிக்கொண்டே வர வேண்டும். மொழி அழிந்தால் அந்த இனமே அழிந்துவிடும் என்று கூட சொல்வார். அது உண்மை. என்னால் அவர்களுடைய அந்த நாடுகளில் இருப்பவர்களுடைய பார்த்தீர்கள்லாம் நல்ல தமிழ் பெயர்களை வைத்திருப்பார்கள். ஆனால் அவர்கள் ஹிந்தி பேசுவார்கள். ஆனால் அந்த காலப்போக்கில் அவருடைய பெயர் கூட, உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் உமாதேவி என்ற பெயரை, நல்ல தமிழ் பெயர் அது ஓமாதேவி, ஓ எழுதி, ஆங்கிலத்தில் சொல்ல போனால் ஓ எழுதியிருப்பார்கள். அவர்கள் அது காலப்போக்கில் அது மாறி இருக்கும் என்று நினைக்கிறேன். அப்படி நல்ல நல்ல தமிழ் பெயர்களை வைத்திருக்கிறார்கள். நல்ல இன்னமும் அவர்கள் பொங்கலோ அப்படியான எங்களுடைய பண்டிகைகளை கொண்டாடுகிறார்கள். ஆனால் அவர்கள் தாங்கள் தமிழர்கள், அந்த மொழி அதை தவற விட்டுவிட்டார்கள் அந்த சந்ததியினர். அதனால் இது இனிவரும் காலங்களில் இப்பொழுதும் இனிவரும் காலங்களில் நம்முடைய இப்பொழுது இருக்கும் தலைமுறையினர், அடுத்த வரும் தலைமுறையினர் எல்லோருமே இந்த சந்ததிக்கு அதை நாங்கள் தொடர்ந்து எடுத்து வர வேண்டும். வீட்டுக்கல்வியாக, அது வீட்டு மொழியாக கட்டாயமாக அதை எல்லோருமே கடத்தி கொண்டு வர வேண்டும். அதுதான் முக்கியமான ஒரு விடயம். இங்கே அத்தோடு இங்கே மற்றவர்களுடைய கருத்துக்களை கேட்கலாம் நினைக்கிறேன். நான் அதிக நேரம் எடுக்கவில்லை, ஏனெனில் முனைவர் சீதாலட்சுமி அவர்கள் பல விடயத்தையும் இங்கே சொல்லியிருக்கிறார். அப்படியால் நான் இப்போ தற்போதைய நிகழ்ந்து கொண்டிருக்கும் விடயங்களை மட்டும் இதில் பகிர்ந்து கொள்ளலாம் என்றிருந்தேன். மிகுதி நேரத்தில் நாங்கள் மற்றவர்களோடு கலந்துரையாடலாம், அவர்களுடைய கருத்துக்களையும் கேட்கலாம் என்று நினைக்கிறேன். நன்றி. நன்றி துஷ்யந்தி.
புலம்பெயர்ந்த நாடுகளிலே குறிப்பாக கனடாவிலே தமிழ் எவ்வாறு வளர்க்கப்படுகின்றது போன்ற விடயங்கள், அது பெரிய ஒரு அத்தியாயம். அதை பற்றி நாங்கள் தெளிந்த புரிந்து உணர்வுடன் அது பற்றிய முனைப்பான சேவைகளை செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. தமிழ் சேர் என்று சொல்லி ஒரு சேரும் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அந்த சேர் எந்த அளவு தூரத்துக்கு தமிழை வளர்ப்பதற்கு உதவுகின்றது, அல்லது நாங்கள் அவர்களுக்கு எவ்வாறு உதவி இந்த தமிழை புலம்பெயர்ந்த நாடுகளிலே வளர்க்கலாம். குறிப்பாக கனடாவிலே நாங்கள் கனடாவில் இருந்து செய்யும் இந்த சேவை, அதற்கூடாக எவ்வாறு இவர்களை நாங்கள் வழிநடத்தலாம், மக்கள் எவ்வாறு இவர்களை வழிகாட்டலாம் போன்ற விடயங்களை பற்றி தொடர்ந்து அலசி ஆராய வேண்டிய ஒரு தேவைக்கு நாங்கள் நிர்பந்திக்கப்பட்டிருக்கின்றோம். இன்றைய கருத்தாடலில் சீதாலட்சுமியிடம் நிறைய கேள்விகள் நீங்கள் கேட்க இருக்கின்றீர்கள் என்று தெரிகின்றது. அவருடைய ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே எவ்வளவோ விஷயங்களை சொல்லி தந்திருக்கின்றார். மலேசியாவிலே தமிழ் பாடசாலைகளே இருக்கின்றன. தமிழ் மொழி மூல கல்வி பாடசாலைகள் இருக்கின்றன. அந்த பாடசாலைகளுக்கு என்னுடைய ஒரு ஒன்று விட்ட தங்கச்சியினுடைய மகன், அவருடைய பிள்ளை அந்த பாடசாலைக்கு தான் போகிறார். அவர்கள் அவ்வளவு தூரத்துக்கு அவர்களுக்கு தமிழ்லே ஆர்வம், பிள்ளைகள் தமிழ்ல பேச வேணும், தமிழ்ல படிக்க வேணும் என்ற ஆர்வத்தோடு இருக்கிறார்கள். மலாயா பல்கலைக்கழகத்துக்கும் நான் சென்றிருந்தேன் பேராசிரியர் குமரன் இருக்கும் பொழுது. நன்றி. இப்பொழுது திறந்த வெளி, அதாவது நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். கேள்விகளை கேட்பது மிக முக்கியம். ஏனென்றால் இந்த நேரத்திலே எங்களுடைய கருத்தை விட சீதாலட்சுமியிடமிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய விடயங்கள் நிறைய இருக்கின்றபடியா தயவு செய்து உங்களோட கேள்விகளை அவரிடம் கேட்பதை கருத்தில் கொண்டு இப்பொழுது ராஜினி தாசிசியஸ் இந்த கருத்தாடலை வழி